வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முகமது அஸ்லாப் அப்படிங்கிற நண்பர் வந்து சேம் இஷ்யூ ப்ரோ, 16 Pro Max ஆஃப்டர் செட்டிங் அப் ஸ்டக் இன் பூட் லூப், கேவ் இட் டு சர்வீஸ் சென்டர், தே ரீப்ளேஸ் த மிட் சிஸ்டம், மதர் போர்டை மாற்றிருக்காங்க. இது iOS 26ல ஏதோ இன்ஸ்டால் பண்ணும்போது த சைல்டு ஐ ஹவ் காட் சம் மொபைல் கால், தே டோல்ட் தட் தே ஆர் காலிங் ஃப்ரம் டிஎன் ட்ரெண்ட்ஸ் மொபைல் ஷோரூமா, திஸ் நம்பர் ஒன் த ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் தே கிவிங் விவோ V20. ஆமா, இவர் ஒன்றும் சொல்லியிருப்பாரு V20லாம் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. எனக்கு எதுக்கு அப்படிதானே அந்த ஸ்கேம்ல எல்டர்லி பீப்புள் மாட்டாங்கல்ல, அது ஏர்பாட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் சேர்த்து 3500 உங்களுக்காக. நீங்க வேற ஏதாவது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பேசிருக்கலாம் ப்ரோ. நான் வந்து ஒரு 40,000 கூட போடுறேன் ப்ரோ, ஐபோனும் ஏர்பாட்ஸும் கிடைக்குமா ப்ரோ, அப்கிரேட் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட். அந்த மாதிரிலாம் கேட்டு பேசிட்டு கடைசியில் வந்து ஃபோன் அண்ணு வச்சுட்டு போயிடணும். சரி, ஐஎம் சஞ்சீவ் அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ, ஐஎம் யூசிங் iPhone 15 128GB விச் ஐ பாட் இன் Amazon Great Indian Festival 2025. இவர் சந்துரு மாதிரியா? ஆமா, 2025. இப்போ கொஞ்சம் வாரமா வந்து அயன் பாக்ஸ் மாதிரி கொதிக்குதான். ஐ டெஸ்டட் மை ஃபோன் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஒரிஜினல் பார்ட்டு தான். ஐ ஃபேஸ் இட் எஸ்பெஷலி ஃபோன் சார்ஜ் ஆகும்போது அது 30-70% போகும்போது. பட் ஒரு 5 நிமிஷத்தில் கூல் டவுன் ஆகிடுது. கேமரா அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணால் டேரக்ட் சன்லைட்டில் திரும்பியே ஹீட் ஆகிடுது அயன் பாக்ஸ் மாதிரி. ஸ்க்ரீன் கார்டு ஸ்டக்கு, நத்திங் ஹேப்பன்ஸ் பிஃபோர் கூலிங் டவுன். மேனுவல் கூலிங் பிரிங்ஸ் மை ஃபோன் இன்டூ ஷேடோ ஆர் ஒய்ப். ஓகே, வெட் கிளாத்லாம் வச்சா? ஆமாம், நீங்கள் அந்த கூலர் வாங்கிக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான். iOS 26.4 I am facing noticeable and irritating bugs. iOS 26 to 26.4, so I did not update next. They rectify bugs in every update and new bug arises. I mainly purchased iPhone only for its smooth and clean OS. But I regret now. Battery health 98, charge drains fast, I can feel the difference. Now I am planning to sell this phone and buy one new Android phone, either Samsung or Pixel. ப்ரோ, ஆனால் எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, சாம்சங் வந்தாலும் சரி, பிக்சல் வந்தாலும் சரி, Pixel 10 இப்போ பார்த்தீங்களா நம்ம ஏன் வந்து நம்ம ஒரு கேஸோட சேர்த்து ஒரு கூலர் மாதிரி பண்ணக்கூடாது? ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு யூஸ் ஆகுது, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். 3D பிரிண்டோட நம்ம இவர் ஷான் ப்ரோ 3D பிரிண்டிங் ப்ரோட்டோடைப் மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிதான் ட்ரை பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகுதுங்க. இப்போ ஒரு அப்டேட் வருது, சம்மரில் அப்டேட் பண்ணும்போது நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே என்ன பீதி வரும்? ஃபோன் ரீபூட் ஆகாமல் போகலாம், அது பூட் ஆகாமல் போகலாம், லைன் விழலாம். அப்போ நான் கூலர் எதாவது மாட்டினேன்னா போர்டு வைக்கிற வாய்ப்பு கன்வே பண்ணுறோம்ல நம்ம. கரெக்ட். ஸோ அப்போ கூலரை மாட்டிட்டு நல்லா குழுக்குன்னு இருக்கும்போது ரீபூட் பண்ணுன்னு இன்ஸ்டாலேஷன்லாம் நடந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ அது வந்து யோசிக்க வைக்குது. அடுத்து ஹரிஷ் அகமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் ரியல்மி GT6 யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் ரியல்மி GT7 வந்தப்போ GT6 வாங்கினேன் 29,000 ரூபாய்க்கு. பெஸ்ட் சாய்ஸ் எவர் மேடு. ஃபோன் சூப்பராக இருக்குது ப்ரோ, எஸ்பெஷலி கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்ட்ரா வைட் தவிர எக்ஸப்டா அதை தவிர வந்து டிஸ்பிளே, சவுண்ட் எல்லாமே சூப்பரு. பேட்டரி வந்து 7-8 hours SOT வருது. கேமர் கிடையாது அவர். சார்ஜ் வந்து 120 வாட் இல்லை, அதனால் அதுவும் நல்லா இருக்கு. நல்ல யூஐயும் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. பரவாயில்ல, அவர் ஹாப்பியாக இருக்காரு. சரி, தியாக ஐசி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆனவரே நான் X300 யூஸ் பண்ணுறேன், இருக்கேன் 3 மாசமா. லாஸ்ட் 2 months ஜியோ ஷோயிங் 5G சிம்பிள், பட் வென் மீ ப்ரௌஸ் இட் ஷோஸ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன். அது எதுக்குன்னா டிமென்சிட்டி. அதெல்லாம் இல்லை. என்ன நீங்கள் எப்படி நினச்சிட்டீங்க? டிஜிட்டல் வெல்பீங்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஜியோ ஒன்று ஒரு அப்டேட் புஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் டூம் ஸ்க்ரால் பண்ணி அவங்க வாழ்க்கை தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தேவையான நேரத்தில் கரெக்டாக இன்டர்நெட் வராதான். அதாவது நீ IPL லாஸ் பண்ண காசை இப்படி போட்டு எடுக்கிற, எங்ககிட்ட காசு வாங்கி. ஆனால் இதில் ஒரு ஜோக் இருக்குல்ல, இந்த 10 டீமு 9 டீமுக்கு வந்து ஜியோ, CSK தவிர. ஆமாம், என்னையே அதெல்லாம் பகை தான், எதிரி தான், பகையா? ஆமாம். சரி, அப்புறம் வந்து ஆட்டோ ஸ்விட்ச் 4G ஆக மாட்டேங்குது ப்ரோ. இஃப் வி சேஞ்ச் ஃப்ரம் 5G to 4G செட்டிங்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆமாம், அதான் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி போன தடவை இது போட்டிருந்தாரு, ஸ்ப்ரெட்ஷீட் போட்டிருந்தாரு. 4Gயில் வந்து ஹையஸ்ட் வருது, 5Gயில் 1 வருது, 2 MB. 4Gயில் 100 கேட்குற ட்ரூ 5Gலாம் இப்போ உருட்டா? எஸ். ப்ரீவியஸ் ஃபோன் வந்து OnePlus 13 எந்த விதமான ஒரு இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணல. கொஞ்சம் விரக்தியில் இருக்காரு. அப்போ ஒரு டிமென்சிட்டி போனதுனால ஒர்க் ஆகலன்னு சொல்லி டவுட் பண்றாரோ, அதனால தான் அவர் சொல்றாரு ஸ்னாப் டிராகன் இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு. சரி, என்ன பண்றது, கழுதைக்கு வாக்குப்பட்டாச்சு. ஏர்டெல் மாதிரி இருங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஏர்டெல் நிஜமா நல்லா, ஏன்னா டிமென்சிட்டியில் பிரச்சனையே இல்லாமல் ஒர்க் ஆகுறது. ஏர்டெல் வோடாஃபோன் ரெண்டுமே நல்லா இருக்கு. விஷ்ணு ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் யூசிங் மோட்டோ Edge 50 Neo, நோ லேக், ஐ எம் யூசிங் இட் ஃபார் த லாஸ்ட் 1 year. Android 16 அப்டேட்டாக வந்துருச்சு. Android 16 பண்ணதுக்கப்புறமா ஸ்மூத்னஸ் வந்து அனிமேஷன்ல இன்னும் பெட்டராக இருக்கு. ஆப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், பேட்டரி ஹெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மெனி ஆஃப் தம் டெல் மோட்டோ இஸ் ஒஸ்ட். என்னோட லாஸ்ட் மொபைல் வந்து மோட்டோ G52, அதில் வந்து கிரீன் லைன் வந்திருக்கு போல. இருந்தாலும் வந்து Edge 50 Neo தான் வாங்கியிருக்காரு.
I won't tell the brand, it is a model issue. Everyone need to focus on that, on models. பிராண்டை காமனா நீங்க வந்து திட்டாதீங்க, அந்த ஸ்பெசிபிக் மாடல் வந்து நீங்க திட்டுங்க, நல்ல மாடலும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, H50 சீரீஸ்ல தான் கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா இருக்கு, மாஸ் தான். அப்புறம் கம் டு சர்வீஸ் சென்டர் நாட் டூயிங் வெல், இட் வில் கம் அண்டர் பிராண்ட் அண்ட் தட் த பிரான்ச் இஷ்யூ. இது என்ன சொல்றேன்னா, சர்வீஸ் சென்டரும் சில இடத்துல ஏதாவது சொல்லப்போறான், அதையும் பிராண்டை போட்டு இழுத்து அடிப்போம். அது OnePlusக்குமே அந்த மாதிரி நடக்குது, அதான் ஜோக்கே. இப்போ லேட்டஸ்டா நம்ம தான் சொல்லியிருந்தோமே, V series பண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க. கமெண்ட் இருக்குது இருக்கா, X series இருந்தா ஸ்பெஷல் உங்களுக்கு மட்டும் தான், V series எல்லாம் வெளில போலாம் அப்படின்ட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சர்வீஸ் சென்டரும் ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு, எவ்வளவு கொடூரம் அதெல்லாம். அவர் வந்து விவோக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு சர்வீஸ் சென்டர்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் ஆமா அப்படின்னு கேவலமா இருக்கு. சரி பக் கண்டுபிடிச்சா காசு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி விவோட்ட இருந்து காசு வாங்கலாம். சீரியஸா. சந்தோஷ், hi Brown team, I have been using Pixel 10 for the past 10 days now. I wanted to share my experience. I am using BSNL physical SIM. Great coverage. I have Jio. Need to activate an eSIM. As a heavy user, here is my breakdown. Camera quality is excellent and the selfies are super. Gaming and heating. I play PUBG for about 2 hours. Heat is manageable. Heat depends on the environment. At home, no AC. While playing PUBG at Wi-Fi, it reaches about 38 degree. I can feel some heat around the frame, but it's manageable and does not affect performance. At office, AC irukkaranaala, it stays cool below 30 degree. I did not play games at office, but I watch full movie and use Meta apps. Even during continuous gaming, the gameplay remains smooth. Haptic பொறுத்தவரைக்கும் feedback is perfect, very premium feel. Charging, I use Samsung 45W charger. It takes about 1 hour or 45 minutes. 1 hour 45 minutes to hit 100. அப்புறம் my battery, daily battery life பொறுத்த வரைக்கும் I charge in the morning while wake up, அப்போ வந்து 10-15% 15% இருக்குமா. My routine includes commute, அப்போ Google Map, work hoursல full movie, heavy use of Instagram, YouTube and WhatsApp after lunch. Evening Spotify streaming on the way home. By the time I get home, I still have 45 to 55%. After around another 2 hours of PUBG and browsing Instagram until 11 PM, I finish the day with around 15%. It easily lasts a full day without any midday charge. Final verdict, I was worried about heating and battery life because I am a gamer. I searching a mobile with compact size, good battery and performance usually. Compact phones with good cameras have poor battery. Everyone says Pixel eats up, but I like Pixel camera. I did not like iPhone. I like Android, so I market there. Samsung S series இருக்கு, Vivo X V series இருக்கு, OnePlus 13s இருக்கு, இதெல்லாமே இருக்கு. Even I consider 15. But I thought, why should I pay mobile for 70k? So I restricted myself, and finally I have 2 options, 13 or 9A. One mobile have great performance and another one have great camera. Then I suddenly landed on 10A. In real world use, there are no issues at all. If you want a compact phone with a perfect camera and a gaming task that can actually handle heavy use and audio, one of the best premium build. I am not using it, it's so handy. அதாங்க மோடம் மாத்தினதுனால தான் தலைவன் பேட்டரியுமே நல்லா நிக்குது. சரி இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன மேட்டர்னா, ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பெரும்பாலும் யாருமே 9A யூசர்ஸே ஒரு சிலர் பரவாயில்ல தான் சொல்லிருக்காங்க. ஜியோ யூசர் அடி வாங்குறாங்க. ஆமா ஜியோ யூசரா தான் சொன்னாங்க. ஜியோனா கொஞ்சம் கோலரா இருக்கு. ஆமா ஆமா நொர தான். அவங்க ஏர்டெல் மாத்திரம் நல்லா இருக்குன்னாங்க. ஆக்சுவலா ஒரு சில பேர்லாம் போர்ட் பண்ணிட்டாங்களாம், ஏர்டெல் மாட்டம் ப்ரோ இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ஏர்டெல் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் கொண்டு வந்திருக்கானா, வடக்குல இருக்கவங்க அதுக்கு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உடனே we should quit to Airtel bro, we should quit, போயிட்டு வா. நான் தான் பார்த்துருக்கேன், எங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கும், போயிடு தயவு செஞ்சு, பேண்ட் வித் எங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ். ஆமா நல்லா இருக்கும், போயிடு. எனக்குன்னா we should quit Airtel bro, then only they will realize. நான் குவிட் பண்ணி எங்கடா போவேன். ஒரு பையன் போட்டுருந்தான் தான், டேய் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களாடா, ஏதாவது எப்படின்னா இதெல்லாம் நியாயமா, இவ்வளவு ரேட் ஏற்றுறியே, இல்லாட்டி இது போஸ்ட் பெய்டுக்கு மட்டும்ங்கிறியே, எப்படா நியாயமாகும் அப்படின்னு கேட்குறல்ல. நேரம் பிஎஸ்என்எல்ல போய் கேள்றா. கவர்மெண்டோட தானே ஆல்டர்னேட்டிவ் அதுதானே, மக்களுக்கு ஃபேவர் பண்ற நெட்வொர்க் அதுதானே இருக்கணும். பேச மாட்டோம். அதுதான் ஒருத்தன் போட்டு திட்டிருந்தான். நான் இப்பயும் சொல்றேன், ஏர்டெலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வெங்காயம் கிடைக்காது. எங்களுக்கே வந்து இப்போ சப்போஸ் போஸ்ட் பெய்ட்ல 2 நாள் நீங்க பில்லு கட்டுறதுக்கு டியூ டேட் ஆயிடுச்சுன்னா அவன் கட் பண்ணி விட்டு ஓடி போயிருவான். கரெக்ட், அவ்வளவுதான். உடனே நீங்க வந்து ரொம்ப பிரீமியம் சார், ரொம்ப தேங்க்யூ சார், ஃபைன் வேற இருக்கு. இது பில் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்னது இதுவும்? ஆமா, அது அந்த ஃபைனோட பே பண்ண சொல்லுவாங்க. அதான் அடுத்த பில் சைக்கிள்ல அந்த ஃபைன் வரும். சிபில் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிபில் எல்லாம் வராது, அது ஒண்ணுதான் வரலையா, அது வரைக்கும் ஒரு அடுத்து அதுவும் கொண்டாந்துருவாங்க போல. ஆமா. எஸ்விகே வசந்த் அப்படிங்கிற வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மொபைல் ரெட்மி 4 4000 mAh பேட்டரி. அப்புறம் ரெட்மி நோட் 5 ப்ரோ 4000 mAh பேட்டரி, ரெட்மி நோட் 10s 5000 mAh பேட்டரி, இப்போ மோட்டோ H60 Fusion 5500. ஆல் மொபைல் எனக்கு 8 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ப்ரோ SOT வரும் வந்திருக்கு. ஆனால் இப்போ 10000 mAh பேட்டரிலாம் கொடுத்து சேம் SOT கொடுக்குறானுங்க.
ஏன் இப்படி பேட்டரி தான் வாங்குறவங்களுக்கு அதான் ஏமாத்துற மாதிரி ஆயிடுதுல்ல. ஆமாம் கரெக்டு. இப்பயுமே 7000 mAh பேட்டரியில் ஐ கெட் 7 to 8 hours SOT தான் போடுறாண்டு. என்னடா அதான் அப்புறம் சொல்கிறாரு, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ. அப்புறம் 5 yearsக்கு மேலே நான் MediaTek ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அதான் இதில் எங்கே ப்ரோ நான் தெளிவாக சொல்கிறது, ஆப்டிமைசேஷனுங்கிற ஒரு விஷயம் யாருமே பண்ண மாட்டாங்க. அதான் பேட்டரி அவ்வளோ இருக்குல்லடா போடா அப்படின்றான். அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் வண்டியில் பெரிய பெட்ரோல் டேங்க் வச்சுட்டேன், மைலேஜ் வராது. நிறைய பெட்ரோல் பிடிக்கலாம். அதுதான் பெட்ரோல் போட்டுக்காது பதிலாக மைலேஜ் வருதுன்றான். மைலேஜ் வருதுன்றான். எப்படிறானா 100 லிட்டர் போட்ட 800 கிலோமீட்டர் போட்டு. அதுதான் சொல்கிறேன் நான். அதுதான் உன் வண்டி மைலேஜ் டிஃபால்ட்டாக வராது, அதுக்கு பதிலாக உனக்கு பெரிய டேங்க் வச்சுட்டேன். இந்த அது மாதிரி இருக்கு. பேட்டரி பெருசு, ஆப்டிமைசேஷன்லாம் கிடையாது ப்ரோ. மைலேஜ் வராதுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. இந்த வண்டி டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 800 கிலோமீட்டர் போலாம். வாவ் சூப்பர் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா டேங்க் வந்து 100 லிட்டர். என்னடா வண்டியோட பாதி டேங்க் தான். ஆமா, வண்டி இப்படி பிடிக்கிறோம்ல, நடுவில் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு டேங்கே இருக்கும் கீழே வரைக்கும். அந்த மாதிரி வண்டி வந்துருக்குது. அப்புறம் இல்லை என்ன கெரோசின் டேங்க் வண்டி மாதிரி சொல்றீங்க. கஸ்டம் பைக் ஒன்று வந்துச்சு, அது இவ்வளோ பெரிய என்ஜின், காரோட என்ஜின் பைக்கில் வச்சிருப்பானுங்க. அதனால இப்படி பிடிச்சி தான் ஓடணும் அந்த வண்டி. இப்படி இருக்கும், 4 டயர் இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதாவது 2 டயர் இப்படி ஒட்டின மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில், பேக்லேயும் அதே மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்கும் அந்த வண்டி. VVMGB அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நானும் மோட்டோ G95 தான் யூஸ் பண்ணுறேன். பேட்டரி ஓகே ப்ரோ. சென்னையில் நட்டநாடு சிட்டியில் கூட 5G ரொம்ப மோசம், சில இடங்களில் 4G கூட ரொம்ப மோசமா. என்னத்த சொல்ல அப்படின்ற. அதான் இது வந்து மேபி அதான் மாடல் ஸ்பெசிஃபிக்னு நம்ம நண்பர்கள் ஒரு சில சொல்றாங்களா, அது ரீஜன் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது ஒன்று, நெட்வொர்க் ஸ்பெசிஃபிக்ங்கிறது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம வந்து எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டு தான். பட் ஆனால் சிக்னேச்சரில் கால் கட்டானது தான் ஏற்றுக்க முடியல என்னால். சிக்னேச்சரு அது என்னன்னா, அது உங்களுக்கு புரியலையா அது ஏன்னு ப்ரோ? சிக்னேச்சர் சீரிஸ் என்ன சொல்ல வராங்க ப்ரோ, ஜியோ மாதிரி ப்ரோ. அவங்களும் நீங்கள் ப்ரீமியம் யூஸரில் டூம் ஸ்க்ரால்லாம் பண்ணி மாட்டிக்கூடாது. அப்புறம் எல்லார்ட்டையும் ஃபோன் பேசி சார் வேல்யூ அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதனால் காலை கட் பண்ணி விட்டுறது. அப்புறம் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணுறது. அப்புறம் பண்ணிடுறேன் நான். ஒரு 3 ஆப்பில் ட்ராவல் பண்ணி 4வது ஆப் போகும்போது எல்லா ஆப் க்ளோஸ் பண்ணி விடுறது. ஏன் 12GB வாங்கினேன், 16GB வாங்கினேன். அந்த பேட்டரி குரு எனக்கு க்ளோஸ் பண்ணது தான் ப்ரோ. ஒரு நாள் கூட டேட்டா எடுக்க முடியல ப்ரோ எனக்கு. அப்படி அதை க்ளோஸ் பண்ணி என்னடா பண்ண போற? யாரா நீ பேட்டரி அதிகம் தர போறேன். உங்களுக்கு எப்போ பாரு பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். அப்புறம் நீ இன்ஸ்டாகிராம் அது மாதிரி கட் பண்ணி விட்டா பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் அப்படியே தாண்டா இருக்கு. அது மார்க் வந்து எங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ண கூட சொல்லியிருக்காரு. நேற்று என்னாச்சு தெரியுமா, சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இன்ஸ்டாமார்ட் நான் சர்ச் பண்ணுறேன் பிளிங்கிட்லேருந்து. இன்ஸ்டாமார்ட் மேலே காமிச்சது, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது டெலிவரி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே சொல்லியிருந்தாங்க மக்கள், நீங்கள் போட்டு சரியா. அப்புறம் என்னாச்சு, என்னடா இவன் லொக்கேஷன் ஃபோர்ஸ் பண்ணுறான், கட்டுப்பாயிடுச்சு எனக்கு. என்ன லொக்கேஷன் ஃபோர்ஸ் பண்ணுறாடி, அதை நான் யூஸ் பண்ண பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது லொக்கேஷன்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணேன். ஐயா அது வந்து டெலிவரி ஆப் அப்படின்னாங்க. ஐயோ, நான் அப்புறம் அதான் போட்டிருந்தேன். ஆயா பாக்க அப்புறம் நான் அதான் போட்டிருந்தேன். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, நான் சர்ச் பண்ணது என்னது, நான் ஒரு கன்சூமர் நார்மலாக, எனக்கு எதுக்கு டெலிவரி ஆப் வந்துச்சு? ஏன்னா நீங்கள் ஐஃபோன் யூஸர், அதனால் வந்திருக்கும். ஐஃபோன் யூஸரில் ப்ரோ, ஆண்ட்ராய்டில் வந்துச்சு. ஐஃபோன் யூஸர் இருந்ததுன்னா லொக்கேஷனுக்குலாம் ஏதாவது இன்னும் கதை சொல்லுவோம். ஆஸ்க் ஆப் நாட் டு ட்ராக், ஆஸ்க் ஆப் நாட் டு ஒர்க் அப்படின்லாம் வரும். ஸோ அதான் எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது சஜஷனு, நான் ஒரு கன்சூமர், நான் இன்ஸ்டாமார்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் அந்த இது வாங்கினேன், ஒரு TW. மேபி அது இப்போ நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அது வந்துருச்சு போல ஃபர்ஸ்ட்ல ரிசல்ட்ல. அப்படி கூட இருக்கலாம். நிறைய பேர் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி டெலிவரி பார்ட்னர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் எந்த ஆப் அதிகமாக டவுன்லோடோ அது டாப்ல காட்டும். மேபி அதுவாக கூட இருக்கலாம். சரி, மிதுன் சிஆர் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐம் யூசிங் Pixel 8 Pro. I bought it on 29th March 2026. I'm using for the past 2 months. This is my honest review of this phone. I bought this for 40K. Demo unit without box. Disclaimer, previous phone வந்து பாத்தீங்கன்னா Samsung M34 அம்மாவோட ஃபோனா, கேஷுவல் யூஸரா நம்மால். ஆசம் டிஸ்பிளே, சூப்பர் கலரு. பட் மை மாம்ஸ் ஃபோன் M34 வந்து டிஸ்பிளே பிரைட்டராக இருக்கான் இதோட. பில்டு பியூர் ப்ரீமியம், பட் ஃபியூ ஸ்கிராச்சஸ் ஆன் கேமரா மாடியூல் டியூ டு இட்ஸ் பாலிஷ்டு அலுமினியம். அது ஆல்ரெடி ஆயிடுச்சா, இல்லை ஆல்ரெடி ஆயிடுச்சா இல்லாட்டி இப்போ வாங்கி ஆச்சான்னு தெரியலையா? இப்படி தான் வைப்பாங்க ஃபோனு. நிறைய இதில் பார்த்துருக்கோம், பிக்சலில் ஸ்க்ராட்ச் இருக்கும், கேஸ் போடலாம்னா. அப்புறம் கேமரா, கேஷுவலி கேமரா யூஸ் பண்ணுவாரான். ஐ எவர் சா நேச்சுரல் சினாரியோ அண்ட் ஐ ரியலி யூஸ் 39x ஜூம் மூன் ஃபோட்டோகிராஃபி. ஆசம் கேமரா ப்ரோ, பெட்டர் தேன் மை பிரதர்ஸ் iPhone 16. பட் இன்டோர்ஸில் செல்ஃபி கேமரா லோ லைட் கண்டிஷனில் ஓகே லெவலில் இருக்கா. பர்ஃபார்மன்ஸு, நான் கேஷுவல் யூஸர் ப்ரோ, நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன்.
ஆஃப்லைன் கேம்ஸ் தான் ஆடுறாராம், பீச் பக்கி எக்ஸெட்ரா. அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, பட்டர் ஸ்மூத்தாக இருக்கு, எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. ஐ எம் ஹாப்பி வித் பேட்டரி லைஃப். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃப்ரம் திஸ் ஃபோனு. மை யூசேஜஸ் லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப், சம் ஆஃப்லைன் கேம்ஸ், மூவி, விஎல்சி இதெல்லாம் தான். ஆவரேஜ் எஸ்ஓடி எப்பயுமே 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வந்துருதான். 100 to 20, so 80% கன்சியூம் ஆகும்போது. ஹீட்டிங், இட்ஸ் ஹீட்டிங் when I download big file or many files in Telegram. Otherwise it's warming when I use Instagram reels, or heating or warming in offline. Software, I am using Android 16. It's like butter. Conclusion, I am satisfied, bro. Very happy with this purchase. I even got I did not get box. Demo unit. Request, please suggest a nice back case. Pixel 8 Pro Pixel device. அந்த gift card நல்லா இருக்கு bro. gift card நல்லா இருக்கும். அப்படி இல்லனா நீங்க கொஞ்சம் பிரீமியம் வேணும்னா ஸ்பீக்கன் போற மாதிரி இருக்கும். 999 அந்த ரேஞ்சில வரும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, Pixel 8 Pro இனிமே யாராவது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. கீழே எல்லாம் போட்டுறாதீங்க. ரெட் பிக்சல் வருது. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் சிஆர் ப்ரோ, ரீசெண்டாக ஷாமி டிவி ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன் ப்ரோ, டெலிவரியும் பண்ணிட்டாங்க ப்ரோ. அடுத்த நாளே மே 2லயே இன்ஸ்டலேஷன் அண்ட் டெமோ மே 3 இருந்துச்சு. பட் வரல. அவங்களும் ரீஷெடியூல் பண்ணிட்டு என் சைடில் இருந்து பண்ண மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்கலேட் பண்ணேன் இந்த இஷ்யூவை த்ரூ இமெயில் டு கிரீவன்ஸ் போர்ட்டல் அண்ட் சிஎஸ் அண்ட் கால் பண்ண கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு 3 times. பட் அவனுங்க இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணல. ஃபாலோ பண்ணியும் மே 7th ஆகிருச்சு, இன்ஸ்டாலேஷன் பண்ணல. அகைன் காண்டாகி ஃபாலோ போட்டேன், கஸ்டமர் கால் பண்ணேன். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாம அகைன் ரீஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க மே 12க்கு. 10 நாள் ஆயிடுச்சு. ஆமா, நான் இந்த எல்லாத்தையுமே எக்ஸ்ல போட்டேன். அவனுங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை ப்ரோ. எனக்கு இப்போ ரிட்டர்ன் பீரியடும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்கேஸ் இன்ஸ்டாலேஷன் வந்தப்போ ஏதாச்சும் இஷ்யூ ஆனால் யார் ப்ரோ பொறுப்பு எடுத்துப்பா? will they extend warranty because டிவி 10 days ஆகிருச்சும் யூஸ் பண்ணாமே இருந்து. ஸோ எவ்ரி டே மேட்டர் தானே. எனக்கு இந்த மாதிரி என்னோட சோனி கேமரா வாங்குறப்ப டெலிவரி டிலே இஷ்யூ ஆகிருச்சு ப்ரோ. காஸ்ட்லி பொருள் ஃப்ளிப்கார்ட்டில் போடுறதுக்கு ஹைலி ரிஸ்கி இன் மை ஒப்பீனியன். பிகாஸ் கஸ்டமர் கேர் நெவர் டேக் யுவர் கன்சர்ன் சீரியஸ்லி. தே டோன்ட் ஃபிக்ஸ் த இஷ்யூ, ஜஸ்ட் சென்ட் த ஜென்ரிக் ரெஸ்பான்ஸ். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃப்ளிப்கார்ட். ஐயா ஃப்ளிப்கார்ட்டு கடைசியில் இன்ஸ்டால் பண்ணீங்களே இல்லையானாவது ஃபாலோ போட்டு விடுங்க. பாவம் 10 நாளாக சும்மா இருக்குது டிவி. வீட்லேயே கேட்டிருப்பாங்க, என்ன இதுக்கு நம்ம நேரில் போய் வாங்கியிருக்கலாம்னா அவரும் திட்டு வாங்கியிருப்பாரு சீரியஸாக. ஒரு 3000 ரூபா கம்மியாக இருந்தது. நேரிலே இப்போ வாங்கியிருந்தா இந்த தலைவலியே இருக்காரு. அவன் நம்ம கூடயே வந்து வீட்டில் மாட்டி விட்டு போயிருப்பான். நம்ம வீட்டுக்கு வரும்போதே அவனும் நம்ம கூட வந்துடுவான், வந்து மாட்டி விட்டு போயிடுவானுங்க நைட்டு. சரி, சொல்கிறது கொஞ்சம் இல்லை. அஜித் குமார், ஹாய் சிவானா, ஐ எம் இன் சென்னை. எனக்கு 5K to 7Kக்குள்ளே இருக்கிற மாதிரி குட் சைக்கிள் சொல்லுங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு. அந்த ST20 ஒன்று இருக்கும், ராக் ரைடர். ST20? ஆமாம், ராக் ரைடர் ST20. அது வாங்கிக்கோங்க ப்ரோ, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த ST20 வச்சுலாம் ஒரு டைம் ராகவன் ST20 நான் வந்து நம்ம ஏரியாலே ஹெர்குலிஸ்ல ஒன்று காம்பவுண்ட் ரொம்ப பேசிக். அது இதை எடுத்துட்டு 100லாம் போகணும். வரவல்ல படுக்கையில் படுத்துட்டோம் அப்படியே ஒரு டேபிள்ல எல்லாம் 6 மணி நேரம் மாங்குன்னு மிச்சம் 100 கிலோமீட்டர் போகும். அது கஷ்டம் தான். அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் வந்து அயன்மேன் இது மாதிரி ஈவெண்ட் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒரு டைம் வந்து அயன்மேன் ஈவெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு டைம். இப்போல்லாம் பாடி தாங்க அந்த ஏஜ் அந்த இது. முகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் சவுதி அரேபியாவில் ஹானர் மேஜிக் 8 Pro குளோபல் வெர்ஷன் பை பண்ணேன் ப்ரோ. 90 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். எனக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், டிஸ்பிளே குவாட் கர்வ்ன்றதுனால ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் தான் கிடைக்குது. கஷ்டமாக இருக்குது அதை ஃபிலிமை யூஸ் பண்ணுறேன். செகண்ட் ப்ராப்ளம், போர்ட்ரேட் மோடில் இதில் 1x 2x 3.7x 5.9x 7.4xன்னு இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா 1.3xலையும் 3x 1.5xலையும் 3xம் அப்படி ஜூம் பண்ண முடியல. அது என்னன்னு புரியல ப்ரோ. ஒன்றும் ப்ரோ, அவனுக்கு டிஃபால்ட் MM செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லா சைனீஸ் ஃபோன்லையும் இப்படி தானா இல்லைனா இது எனக்கு மட்டும் தானா? போர்ட்ரேட் மோடில் நீங்கள் ஜூமே பண்ண முடியாது. பிட்வீன்லாம் அவனுங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவானுங்க, அல்காரிதம் வச்சிருப்பானுங்க. அந்த கரெக்டாக எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லி டெப்த்துக்குலாம் கரெக்டாக ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானுங்க அல்காரிதம். அதனால எல்லா ஃபோன்லையும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இதாங்க வரேன் நான் அவங்க கதையை விடுங்க. இங்கே பாருங்க, இதில் போர்ட்ரேட் மோட் போகிறேன் ப்ரோ. இங்கே இருங்க, ஒன்று 1x போகலாம், 2x போகலாம், இல்லைனா 4x போகலாம். பிட்வீன்லாம் ஜூம்லாம் பண்ண முடியும். ஆமாம், அந்த இது நம்ம நார்மல் மெயின் சென்சாரில் அப்படி ஜூம் போகிற மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் 2xலேருந்து 3x போக முடியுதா? போகுது ப்ரோ. இதில் போர்ட்ரேட்லேயே இருக்கு. ஆமாம், போர்ட்ரேட்டில் தான் இருக்குது. அப்போ ஐஃபோன் வாங்கினா போகலாம். ஐஃபோனில் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்னா 5x வரைக்கும் போகுது. ஆனால் இதில் வந்து 4x தான் டெடிகேட்டட் சென்சார். 5x வந்து இதுதான், 5x வந்து டிஜிட்டல் தான். ஆனால் போகுது. பரவாயில்லையே, இந்த பையன் பண்ண மாட்டான், டம்மி பையன் அடிக்கலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான். பிக்சல் பண்ணுவானான்னு தெரியலையே. அவன் சும்மாவே 1x வச்சுட்டு உருட்டிட்டு கிடப்பான்.
1x 2x 3x என்னன்னு பார்த்தா பிரைமரி சென்சார்லேயே போயிட்டு இருக்கோம். நாரப்ப ஏன்டா டேய் நாங்கள் ஸ்ட்ராங் சென்சார் பிரைமரி, அதனால பிரைமரி சாம்சங் காட்டுங்க ப்ரோ. இந்தாங்க, அதனால நாங்கள் பிரைமரியில் மட்டும்தான் போவோம். போர்ட்ரேட் போங்க போகிறானே ஓடு. அதே 5x இவனுக்கு 5x டெடிகேட்டட் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. 5x வரைக்கும் போகிறோம். இவனும் 1xலேருந்து 5x போகிறாங்க. ஆமாம், ஜூம் பண்ண போகிறோம். சரி மொத்தம் இதில் இன்னொரு மேட்டர் இருக்கு. மற்றவங்களோட போர்ட்ரேட்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்களதுலாம் 25mm 35mm 55mm 70mm இப்படி இருக்கும். கரெக்ட். 85mm அப்படின்னு காட்டும். இதுலலாம் அப்படி காட்டாது. ஸோ சைனீஸில் தான் இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க யாருலையுமே அப்படிலாம் காட்டாது ப்ரோ. 1x 2x 3x தான் காட்டும். இதுலலாம் S25 இருக்கட்டும், பிக்சல் எப்படி இருக்குன்னு வேணா நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஆனால் பிக்சல் வந்து S25 S26 அல்ட்ரா மாதிரிலாம் வராது. ஸோ சாம்சங்கில் மொத்தம் போர்ட்ரேட் மோடில் ஜூம் பண்ண முடியுது, ஐஃபோன்லேயும் போர்ட்ரேட் மோடில் ஜூம் பண்ண முடியுது. கரெக்ட். சைனீஸ் ஃபோனில் கொஞ்சம் கோளாறு தான். ஏன் இந்த பையன் இருக்கானே, இவனையே செக் பண்ணாலே மாட்டிப்பானே இவன். போகோ X8 Pro Max போர்ட்ரேட்டு போல ஒரு சைனீஸ்னா போக மாட்டாங்களோ? அப்படிலாம் இல்லை. இல்லாட்டி இங்கே இருக்கும் ப்ரோ, இங்கேயும் இல்லையா? சாரி மக்களே, எதுவும் கிடையாது. மிம்லிக்கா பிலாப்பி தான். நீங்கள் வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சைனீஸ் ஃபோனில் தான் இப்படி இருக்கு ப்ரோ. நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டனால தான் லைவ் செக் பண்ணி இருக்கும் போல. மேபி ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா நல்லா பிளராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கிற ஃபோட்டோவும் பிடிச்சி ப்ராசஸிங் அதுக்கும் போகிறதுக்கு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பிளர் ஒழுங்காக இல்லை. ப்ராசஸிங் நடந்து ஒழுங்காக ஃபோட்டோ இருந்தால் நல்லா இருக்குது. பட் நான் கேமரா பெருசாக யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்த ப்ராப்ளம் தான் இது. நான் கேமரா பெருசாக யூஸ் பண்ணலைன்னாலும் எனக்கு கேமரா ரிவ்யூ சொல்ல தெரியலை. எஸ்டர்டே ஏப்ரல் அப்டேட் வந்துச்சு ப்ரோ. அதில் வந்து 200x ஜூம் வந்துச்சு. அண்ட் இந்த ஃபோனில் ஐஃபோனில் இருக்கிறத விட போல கேமரா கண்ட்ரோல் இருக்குது. ஐஃபோன் கேமரா கண்ட்ரோல் எந்த அளவுக்கு யூஸ் எதுன்னு தெரியல. ஹானர் கேமரா கண்ட்ரோல் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 3 மோட் இருக்குது ப்ரோ. சிங்கிள் ப்ரெஸ், டபுள் ப்ரெஸ், லாங் ப்ரெஸ்னு இதில் இருக்குது. ஏப்ரல் மந்த் அப்டேட்டுக்கு முதல்ல அதில் சர்க்கிள் டு சர்ச் இருந்திருக்கு. கேமரா, ஹானர் ஏஐ, கூகுள் லென்ஸு, செட்டிங்ஸ் ஏஜென்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு. அதில் நான் ஏப்ரல் அப்டேட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இப்போது ப்ரெஸ் பண்ணால் ஆல் ஆப்ஸ் வர மாதிரி செட் பண்ணலாம். ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் செய்யலாம், சைலண்ட் போடலாம். அப்படி மொத்தம் இது வந்து ஒரு ஆக்ஷன் பட்டன் மாதிரி மாறிடுச்சு ப்ரோ. ஆமாம், அதான் போட்டிருக்காரு. கேமரா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு ஹானர் கேமரா கண்ட்ரோல். மை ஃபர்ஸ்ட் ஃபோனு Redmi Note 13 Pro, ஹானர் மேஜிக் 8 Pro செகண்ட் ஃபோனு. பேட்டரி வந்து 7500 mAh. எனக்கு 1 டேக்கு 1 டைம் சார்ஜ் பண்ணுவேன். SOT வந்து 78.5 hours வருது. 100 to 20%. 20%க்கு வர சார்ஜ் போடுவேன் ப்ரோ. 100% சார்ஜ் போடுவேன் ப்ரோ. ஒரு நாள் ஜென்சன் இம்பாக்ட் டிஃபால்ட்டாக 30 fps வச்சு 6 hours விளாண்டிங்களா? ஆமாம். ப்ளே அண்ட் 40 minutes யூடியூப் யூஸ் பண்ணேன். பேலன்ஸ் 20% இருந்துச்சு. ஐ எம் ஹெவி யூசர். இல்லை பார்த்தாலே சொல்ல தேவையில்லை. சார்ஜிங் டைம் 40 to 50 minutes ஆகுது. ரெட்மியில் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவேன். 1 டேக்கு 2 to 3 times சார்ஜ் போடுவேன். அதில் பேட்டரியில் ஒரு இம்ப்ரூவ் இருக்குது. பட் இது ரெட்மியில் 90 to 20% வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பேட்டரி இஸ் குட்டு. ஹானர் மேஜிக் 9 Pro அதான் ஹானர் மேஜிக் 8 Pro கேமரா யூஸ் பண்ணேன்னா நல்லா ஹீட் ஆகுது. சார்ஜ் கொடுமையாக இறங்குது. பட் நான் ஃபுல் டைம் கேமரா யூஸ் பண்ணலை. நான் இந்த ஃபோன் வாங்கின ரீசனே ப்ராசஸர் தான் ப்ரோ. பட் ஒரு கவலை, இதில் ஃபோட்டோ ஜூமிங் வந்து 200x, பட் வீடியோ ஜூமிங் 15x. அதான் கவலை. ஃபோன் ஓகே, பட் ஸ்மால் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு மெயின் ப்ராப்ளம் டெம்பர் கிளாஸ், அவ்வளோதான். ஜென்சன் இம்பாக்ட் கேமில் 60 fps சப்போர்ட். பட் 60 fps பூஸ்டர் ஆன் பண்ணால் 120 fps இல்லையா தான். பட் ஃபோன் எக்ஸ்ட்ரா ஹீட் ஆகுது. பட் ஓகே ஃபோன். ஆனால் எனக்கு கேமரா ரிவ்யூ சொல்ல தெரியலை. அதனால எனக்கு கம்பேரிசன் பண்ணாதீங்க. பண்ணினாதான் குட் ஆர் பேடுன்னு என்ன சொல்ல முடியும். போர்ட்ரைட் சம் இஷ்யூ இருக்கு. ஹானர் மேஜிக் 8 Pro ஸ்பீக்கர் வெரி வெரி நைஸ் ப்ரோ. ஹானர் மேக்ஸிமம் ஃபோன்ல ஒரு குட் ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னோட இமேஜ் டு வீடியோ அது நாட் ஃப்ரீ. ஒரு 3 தடவை மட்டும் பண்ணிக்கலாம். மை ஃபோன் இஸ் $0.7 ஃபோனில் $0.70 கேட்குதா? அதான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹானர் லேட்டஸ்ட் நம்பர் சீரிஸ். ஓகே ஓகே. எனக்கு போர்ட்ரேட் ஜூம் மற்ற சைனீஸ் ஃபோனில் எப்படி கொஞ்சம் அது எதுலேயுமே இல்லை ப்ரோ. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸடாக வைக்கிறாங்க ப்ரோ. இந்த ஏன்னா அந்த லென்ஸுக்கு அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணி உங்களால் கஷ்டமாக எதுவும் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. மேபி ப்ரோ மோட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அதில் ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் போர்ட்ரேட்டில் தானே ஒரு மூவ் ஆகணுங்கிறாரு. ஆமாம், அது கரெக்டு தான். அடுத்து பிரவீன் சிவா ப்ரோ, ஹை வார்னிங் ஆன் OnePlus One UI OnePlusனே வந்துகிட்டு இருக்கேன். OnePlusோட நிலைமை என்ன தெரியுமா? இப்போ OnePlus 15 ஓரளவுக்கு பரவாயில்ல. காமேஷ் ப்ரோ வைத்தறிச்சல்ல சுற்றி. ஆனால் ரேட் ஏறிடுச்சு. அந்த ரேட்டுக்கு ஒர்த் இல்லை ப்ரோ. அது
அது இஷ்டு 10,000 ரூபாய்க்கு மேலே ஏற்றிவிட்டான் ப்ரோ. 15,000 இப்போ வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. 56 ரூபாய் 57 ரூபாய் இருக்குது. நல்ல ஃபோன்னா ரேட் இருமாமே. நார்டு 6 42,000 ரூபாயில் இருக்கு. யோ நார்டு சீரீஸ் எல்லாம் என்ன எவ்வளோ ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கிறீங்க? இல்லை ப்ரோ, எப்பயுமே நல்ல ஃபோன் பண்ணால் நல்ல ரேட்டில் விற்கலாமா, தப்பு இல்லையா? நார்டு 6 வந்து ஒரு 75,000 அந்த மாதிரி வந்ததுன்னா எல்லோரும் செட்டில் ஆகிடுவாங்களா? கொஞ்சம் நம்பர் செட்டில்லாம் இனிமேல் கிடையாது. அப்படியே OnePlus 15 ஒரு 1.5 லட்சம். ஃபைண்ட் X8 அல்ட்ரா X9 அல்ட்ரா வந்து ஒரு 2,70,000 அந்த மாதிரி. X10 அல்ட்ரானா ஒரு 5 லட்சம் வரும். ஆமாம் ஆமாம். ஏன்னா எல்லாமே 200 போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அடுத்த வருஷம். நான் கூட அப்படியே நிறைய இமயமலைக்கு இல்லைன்னு தான் இருக்கேன். சரி, 1 அப்டேட் அண்ட் சாம்சங் எஸ் சீரிஸ். எஸ்டர்டே என்னோட சாம்சங் S23 மொபைலில் சடனாக டிஸ்பிளே பிளாக் அவுட் ஆச்சு ப்ரோ. சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இமீடியட்டாக நான் சர்வீஸ் சென்டர் போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல் பர்சன் இல்லை டியூ டு சண்டே. ஸோ இன்னைக்கு மண்டே போனேன். பட் என் மொபைல் ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம என்னோட இஷ்யூ மட்டும் என்ன இஷ்யூன்னு மட்டும் கேட்டுது. டிஸ்பிளே போயிடுச்சு, நீங்கள் 12,000 பே பண்ணினா தான் சொல்லிட்டாங்க. பட் அதுவே புது டிஸ்பிளே லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல தான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது கிரீன் லைன் வந்து அவங்களே ஃப்ரீயா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தது. ஆஃப்டர் ஆல் திஸ் எக்ஸ்பிளைன் பேக் பேனல் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மதர் போர்டு போயிருச்சு. புது 28,900 ரூபாய்க்கு இன்னும் ஒரு போர்டு பவர் போயிருக்காது. செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ அது என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுட்டு இருக்கேன். சோகம் என்னன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே தான் அதுக்கு AKG டைப் சி வேற ஆர்டர் பண்ணேன். ப்ளீஸ் டாக் அபவுட் திஸ். சாம்சங் இஸ் மேக்கிங் ஸ்கேம் சைலண்ட்லி அண்டர் த பேப்பர் ப்ளீஸ். அதாவது ஒண்ணுல சர்வீஸ் சென்டர்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி தெரியுமா, மெஜாரிட்டி வந்து இப்படி போன் இப்படி எடுக்கணும், மொபைல் வேற ஏதாவது கொடுத்துடணும். இல்லாட்டி போன் எடுக்கணும், சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஒர்க்ஸ் பண்ணணும். உள்ள வரையும் பூந்து போர்டில் இருக்கிற எல்லாம் கரண்ட் எப்படி வருது போகுது எல்லாம் ஐசி சொன்னதுனாலதான் இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு போர்டுக்கு பவர் சப்ளை வரல, ஓகே மதர் போர்ட் டிட்டு அப்படின்ட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பவர் பட்டனும் வால்யூம் வைப்ரேட் ஆச்சுன்னா அப்போ மதர் போர்டில் இஷ்யூவா என்னன்றது அது தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த நேரம் ரொம்ப நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நைட் அப்படிங்கிறவர் வந்து iQOO Neo 10 ஐ எம் த லாஸ்ட் அப்டேட்ல லேட்டஸ்ட் அப்டேட்ல இருக்கு. பேட்டரி லைஃப் வந்து ஒஸ்ட் ப்ரோ, லிட்டில் பிட் ஹீட்டிங். அது கேம் ஆடும்போது அதர் தன் தட் நோ இஷ்யூ ப்ரோ. பேட்டரி ஹெல்த் வந்து 8 மாசத்துக்குள்ள 97 வந்துருச்சான். ப்ரீவியஸ் அப்டேட் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருந்துச்சான். 97 ஃபார் 8 monthsலாம் நாட் பேட். நல்ல இதுதான் ஆக்சுவலா. அடுத்து ஷஃபி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ மை அங்கிள் பாட் OnePlus 15R at March 10th. லாஸ்ட் ஃப்ரைடே இஷ்யூ வாஸ் நோட்டிஸ்ட். ஸ்லோ சார்ஜிங், எக்ஸ்ட்ரீம்லி ஹீட்டிங், குவிக்லி பேட்டரி ட்ரைன் ஆகுது. 90 to 30 1 hourலையா? ஐ வென்ட் டு சர்வீஸ் சென்டர் ஓப்போ அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஒய். தே செக்ட் அண்ட் டோல்ட் மீ மெயின் போர்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பிராண்ட் OnePlus கார் இதுக்கு ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் புது ஃபோனில் 1 hourல ஃபுல் ட்ரெயின் வேற லெவலில். ஐயோ 70லேருந்து 30 40 1000 cc பைக்கா முறுக்குன்னு உடனே பெட்ரோல் காலி உடனே உறிஞ்சி காலி பண்ணிருக்கு. அடுத்து பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, Xiaomi 17 Ultra ரிவ்யூ ஆஃப்டர் மந்த். டிஸ்பிளே இஸ் வெரி குட். அவுட்டர் விசிபிலிட்டி இஸ் ஆல்சோ குட். நாட் அப்சர்ட் எனி இஷ்யூ. இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல ரெசல்யூஷன் இஸ் குட். நாட் 2K பேனல் பட் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். லெஸ் பவர் ஹங்கிரி. ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் திங் ஐ நோட்டிஸ்ட் when I opened the phone வந்து என்ன காட் இம்ப்ரெஸ்ட் வித் ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து ரொம்ப குட்டா இருக்கு. செப்பரேஷன் அண்ட் குவாலிட்டியும் குட்டா இருக்கும். சாஃப்ட்வேர் நாட் சீன் ஆன் எனி லேக். அப்பப்போ கீபோர்டில் மட்டும் லேக் ஒரு 3 times நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி கஸ்டமைசேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பட் நாட் ஆஸ் குட் as One UI பிகாஸ் ஐ ஸ்விட்ச்டு ஃப்ரம் இது S23 Ultra to 17 Ultra. சூப்பர். பேட்டரி இஸ் குட். ஐ எம் கெட்டிங் அரௌண்ட் 7 hours easily. நார்மல் யூசர், நாட் ஹெவி யூசர். கேமரா ரியலி குட். இம்ப்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லைட் புல்ஸ் இன். இட்ஸ் வெரி ஹை. சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும். பிரைட் லைட்டில் கேமரா ஓப்பன் பண்ணால் நல்லா -1 வச்சு எடுக்க சொல்லுவீங்க. ஆமாம் 1 to 8.6x ரியலி குட் ப்ரோ. மோர் தென் 30x போனால் தான் ஸ்விட்சிங்கில் இஷ்யூ இருக்குது. டபுள் லேயர்னால நல்லாவே தெரியுது. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தால் சரியாக வாய்ப்பு இருக்குது. நவ் கம்மிங் டு த மெயின் போர்ஷன். மூவபிள் லென்ஸ் ஃபார் ஜூம் 3.2லேருந்து 4.3. Not sure why they went because there is no major difference between 3.2 and 4.3. Maybe tech improve ஆயிருக்கு and we are using it னு காமிக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க போல. But here is a problem. Since it's movable it makes noise. ஆமா bro, சும்மாவே சத்தம் வரும் bro. நல்லாவே வருது. லொடுக் பாண்டி. Lens keeps on moving even when I walk. ஆமா. The more I noticed in office போகும்போது பாக்கெட்ல இருந்து கூட சத்தம் கேக்கும். ஆமா நல்லா வரும். ஆட்டோ கார்ல போனாலே நல்ல ஃபீல் ஆகுது. தட் இஸ் வென் ஒரியிங் மீ பிகாஸ் ஸ்மால் ஹேண்ட்ஸுக்கு இப்படி மூவ்னா நாட் ஷோர் அபவுட் ரிலேபிலிட்டி. வண்டி இந்த ஹோல்டரில் போட்டு ஓட்டுங்க, சூப்பராக இருக்கும்.
எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் சின்ஸ் இட்ஸ் மூவிங் பார்ட்டு ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ ஓஎஸ்லேயுமே மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்ட், அது வந்து சஸ்பென்ஷன் மாதிரி தாங்க, அதனால நீங்கள் பயப்படுற அளவுக்கு ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் அங்கே சீன். ஆமாம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஃபீல் ஆகுது ப்ரோ தட்ஸ் வை ஐம் ஒரிங்க மீ பிகாஸ் ஸ்மால் ஹர்டில் இப்படி மூவ் ஆனால் நான் ஷோர் அப்போ ரிலேபிலிட்டி எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னு. சின்ஸ் இட்ஸ் அ மூவிங் பார்ட்டு வியர் அண்ட் டியர் இருக்குமா. பட் திஸ் இஸ் டூ மச். ஐ யூஸ் டு கோ ஃபார் வாக்கிங் ஜாகிங் பட் ஆஃப்டர் ஓகே பட் ஆஃப்டர் இந்த இதனால இல்லையா அந்த டிவைஸ். ஆமாம், எங்கள் ஆள் ஜாகிங்லாம் போகிறார் பிள்ளையே மொத்தம். ஆஃப்டர் கெட்டிங் திஸ் ஐ எம் டூயிங் ஸ்லோ வாக். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் வச்சாலே லென்ஸ் நல்ல மூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது. அவர் அதனாலே நடக்க மாட்டேங்கிறாரு போல. திஸ் வில் பிகம் a mechanical issue in future. ப்ரோ எல்லா ஃபோன்லயுமே சென்சார் ஷிஃப்ட் சத்தம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இவ்வளவு பெரிய மாடியூல் உள்ள வந்து சஸ்பெண்டடா இருக்கு. எஸ், அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கு. அவங்க அதெல்லாம் யோசிச்சு தாங்க பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த ரிலையபிலிட்டிலாம் பயப்படணும் அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய சென்சார் கொடுத்தா கன்ஃபார்மாக இந்த ஸ்டெபிலேஷன் கொடுத்து தான் ஆகணும். அதிகமாக இருக்கு என்னன்னா 1 or 2 செகண்ட்ஸில் வெயிட் பண்ணாலே ஸ்டேபிள் ஆகுது. 8.6Xல எடுத்தா we need to tap the subject. சம்டைம்ஸ் வந்து கேமரா ஓப்பன் ஃபோட்டோ எடுத்தா ஃபோக்கஸ் கரெக்டாக ஆப்ஜெக்டை விட்டு வேற எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணுது. கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ்லாம் புஷ் பண்ணணும்னு இருக்காங்க. இன்னும் வந்து 1GB அப்டேட் வந்துருக்கும். ஆமாம் ஆமாம், நம்மளால அதை யூஸ் பண்ணி சொல்லிட்டோம். சுரேஷ் ப்ரோ பண்ணியிருக்காரு. அடுத்து பேட்மா டூரா பத்மா டூர் எப்படி பாருங்க. இதை கட் பண்ணி நான் இப்போ பாருங்க ஜிப்பா போட சொல்லுவேன். லாங்க இது படிச்சாருனாவே அடுத்த பேர் வந்து ஒரு கொலர் பண்ணிடுறது. பேட்மா சரி விடுங்க. பத்மா டூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ வென்ட் டு விவோ பழைய பேஷண்ட் ராமியாக்கு வெளியில் அனுப்பி புது பேஷண்ட் பேட்மா உள்ளதுக்கு பேடுமா கிளம்பியிருப்பாங்க நேரம். ஐயோ அந்த இதில் எதில் கேமரா சாம்பிள் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்கையா தூக்கியா நிறைய கிளம்பு. ஆமாம், லொக்கேஷன் ஆன்ல தான் போடுறான். என்னது 20 விவோ சர்வீஸ். இவர் தான் இவர் 833 நோ ஃப்ரீ பே 8.5K. இது வந்து டீட்டெயில்ஸ் கேட்டது போது ஃபுல்லாகவே சொல்லியிருந்தார் அவர். சே கடி தான் இது. ஆனால் நான்லாம் வந்து பாருங்க ப்ரோ, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் ஒரு சிலர் மீட் பண்ணும்போது X60 Pro Plus வச்சிருக்கேன், எனக்குலாம் வந்து சர்வீஸ் சூப்பராக பண்ணி தராங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ பண்ணி தராங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது நம்ம அதான் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் பேசுகிறோம். ஆமாம், திடீர்னு பார்த்தா இந்த குறுக்கால வந்துட்டு வி சீரிஸ் இப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு என்ன பண்ணுறது? ஆமாம், ஒரு டைம் இருக்கு. சரி, எங்கள் ஆளை மொத்தம் வந்து வி சீரிஸ்க்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதாவது அவங்களே சொல்கிறாங்களா X சீரிஸ்னா பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓ, இவர் வந்து பாருங்க ராஜ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா டிசிஎல் வாங்கினாராம். 1 monthல போர்டு போயிடுச்சான். டிவி 15 நாளைக்கு அப்புறமா போர்டு ரீப்ளேஸ் பண்ணாங்களாம். இப்போதைக்கு 1 year ஒர்க் ஆகுது. கீழே என்ன போட்டிருக்காரு 30 இன்ச் 7500 ரூபாய்க்கு வாங்கினது. ஆனால் ஹைலைட் என்னன்னா அதான் ஒரு 15 நாள் வெயிட் பண்ண வேண்டியது தான் கடியாந்துருக்கும். கரெக்ட். பட் ஆனால் இந்த மாதிரி போர்டு மாற்றினதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப லாங்காக ஒர்க் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட்டு வர போர்டு மட்டி போட்டுருக்கு, ஆனால் வாரண்டிக்குள்ளேயே போனதுனால அவங்க தப்பிச்சிடுறாங்க ப்ரோ. உண்மைதான், அவ்வளோதான், தூக்கி தான் போடணும் அதை. ஓகே, நம்மால் தான் அதுதான் கேட்டிருந்தேன். அவர் ஃபுல் டீடைல்ஸ் போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு தான் விவோ ஹேஸ் பெஸ்ட் சர்வீஸ். எந்த ஊர் ப்ரோ நீங்கள் கேட்டேன்? எக்ஸ் சீரிஸ் பி சீரிஸ் எக்ஸ் சீரிஸ் மட்டும் தான் நான் ஃப்ரீ ஒன்லி. அது வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே எடுத்து அனுப்பியிருந்தார் அவர். பாவம். ஹரிஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ அக்ரி வித் யூ. American branch support. I have been using JLabs Lux headphones for more than a year. I had a cracking sound when I move my head. Initially I thought it's common because of the plastic build. Just to check what they will say, I contacted and I explained them the issue. But to my surprise, they sent me a new one. No questions asked. Now I from US. அங்க இருந்து வந்திருக்கு. Dual per feature and stream both headphones. This has raised in my expectation. Okay, அதான் அவங்க லெவல் வந்து காட்டிட்டாங்க. அது ஷாக்ஸ் பண்ணானே சம்பவம் பாருங்க ப்ரோ, அதனால தான் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்டுக்கு அதுலயும் டே 1ல இருந்து 2 year வாரண்டி அப்படின்னு அங்க நிக்கிறான் அவன். இந்த சுடர் பையனோடது விற்கணுங்க. அவங்களுக்கு ஆரஞ்சு கலரு. நீங்க உங்களோட ஆஸ்கிங் ரேட் போடுங்க. அவனை யாருக்கு தேவையோ அவன் கமெண்ட்ல படிச்சு பார்த்துக்கிட்டோம். ஆமா, யாருக்கு தேவையோ அவன் ஷிப் பண்ணிக்கிட்டோம். ஆமா, அவனோட பிராண்ட் நியூவா வந்திருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட். ஆமா, ஸோ 2 years வாரண்டி உங்களுக்கு வந்துடும். அவன் அதை சேல் பண்ணுறான். அவன் யாராச்சும் வேணுன்னா இப்போ ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா, அப்போ இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தால் இந்த ஹெட்செட் வாங்குறதா இருந்தால் 720 நாளைக்கு மேலே வருது இல்லையா வாரண்டி? ஆமாம், இப்போ 700 நாளைக்கு மேலே ஃபாஸ்ட் வாரண்டி இருக்கு. ஆமாம், கரெக்ட். ஓப்பன் ரன் ப்ரோ 2. ஆமாம், அதுதான் மாடல். நீங்கள் அமேசானில் கூட ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரேட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கோட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றோம். இது என்னன்னா இப்போ கார்த்திக் ராஜ் அப்புறம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, கிரீன் லைன் இஷ்யூ பற்றி நம்ம பேசணும்னு.
நாம தான் பொழுதுனைக்கும் பேசிட்டு இருக்கோம். யூஸ்டு மார்க்கெட்ல நான் வாங்க கூடாதுன்னு சொல்லி கரெக்ட். வித்தவுட் பில் வாங்கினீங்கன்னா முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, பில்லே இருந்தாலும் 3 வருஷம் வரைக்கும் தான். ஆமா 3 வருஷம். S21 FE அதெல்லாம் வந்து எவ்வளவு பழசு. இப்ப S21 FE இப்போ வாங்கிட்டு அது எவனோ டே 1 வாங்கியிருந்தானே முடிஞ்சு. சில பேர் S23 FE வாங்கலாமான்னு கேக்குறீங்க. ஐயோ S24 FE தான் சேஃப். S23 FE ல கோட் விழாது, நம்மளே ஹீட் ஓவர் ஆகும், நம்மளே விழுந்துருவோம். அவ்வளவுதான், பாடி கண்டிப்பா வந்துருமே. அது அவ்வளவு ஹீட் ஆச்சுன்னா, அவ்வளவு ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனா அது கேன்சர் வந்துருமா ப்ரோ? மதர் போர்டு போயிடும். அது போயிருச்சுன்னா பரவாயில்ல, நான் போயிட்டேன்னா எனக்கே பால் ஊத்திடுவாங்க. இந்த இடத்துல மட்டும் ரெட்டா இருக்கும் தடிச்சு இப்படி வச்சு சைடுல வச்சு பேசினா. அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் சார். உங்க மூஞ்சி இடத்துல இதாயிடுச்சு, இந்த சீரம் போட்டுக்கோங்க. உங்க ஃபேஸை ஃபர்ஸ்ட் நம்ம திரும்ப கொண்டு வரணும். அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு 1 லட்ச ரூபா பில்லு. சோ அதனால வந்து S21 FE, S21, S22 அது சாம்சங்ல தெரிஞ்சுதாங்க இருக்கு. ஸ்கிப்புங்க. கரெக்ட். அடுத்து பாருங்க, விக்கிபீடியா. ஐ அம் ஃப்ரம் UK, ஹானர் ஃபோன் வாங்கணும், ப்ராஜெக்ட் ஃப்ரீயா. ஆமா ப்ரோ, நான் கீழ போட்டுருக்கா பாருங்க டீடைல்ஸ். ஹானர் 600 ப்ரோ வாங்கியிருக்காரா, அவருக்கு ப்ராஜெக்ட் ஃப்ரீ. அங்கதான் ஆஃபர் ப்ரோ. ஹானர் ஃபோன் வாங்கினா இப்போ இந்த மேஜிக் ப்ரோ எல்லாம் இருக்கு, மேஜிக் சீரிஸ் வாங்கினா வாட்ச் பட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. அப்படியே ஃபுல் செட் கொடுத்துட்றான், ஈகோ சிஸ்டமே. அந்த பட்ஸ் ஒரு 5000, வாட்ச் ஒரு 25000, இதெல்லாம் ஃப்ரீ. சரி விடுங்க, துபாயிலேயே. நம்ம ஊர்லயும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆமா, நம்ம ஒன்றும் கொடுக்கல. ஒரு காலத்துல கொடுத்தான் சாம்சங், அவன் அவ்வளவுதான். ஆதித்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ் ப்ரோ அண்ட் எஸ்எஸ் டீம் யூசிங் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் ஹேவிங் ஸ்க்ரீன் பர்ன் டெட் பிக்சல் இஷ்யூ. ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? வாங்கி 1 இயர் தான் ஆகுது. என்னோட ஓல்டு மொபைல் வந்து 6 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ, ஸ்டில் ஒர்க்கிங் ஃபைன். ரெட்மி 9 பவர் ப்ரோ. இந்த ஓலடு, அமோலடு, பிஓலடு இதெல்லாம் வந்து இந்த லைன் வந்தா கூட மாத்துறாங்க. இந்த டெட் பிக்சல் வந்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்றது எப்படி இருக்குன்னா, ஸ்க்ரீன் பர்ன் ப்ரோ. ஆமா, அண்ட் டெட் பிக்சலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வாரண்டிக்குள்ள இருந்தா மட்டும் தான். வாரண்டி முடிஞ்சாமே, ஒன்றும் பண்ண முடியாது. வாரண்டி இருக்கிற ஃபோனுக்கே வெளியில போடான்ட்டான். எட்ஜ் 60 ப்ரோ நரேஷோட ஃப்ரெண்டு, இது 6 மாசம் 6 மாசத்துல முடிஞ்சது. அதுக்கும் வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கடிதம் ப்ரோ. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நிறைய காம்ப்ளிகேட்டடான ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னான் அவன், சூப்பர் காசு கொடுத்து மாத்திட்டான். டாடா பை பை தான் சொல்றாங்க. காசு கொடுத்து தானே மாத்தினேன்னு சொன்னான். ஹரிகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ இந்த வீடியோவில் மொபைல் ஃப்ரீஸ் பண்ணி ஹேக் பண்ணது எங்கள் அப்பா மொபைல். இந்த சம்பவம் நடந்தது April 29. ஃபைனலி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே சால்வ்னு நினச்சா அப்பா அக்கௌண்ட்டு பணம் வச்சுருந்தார் 5K. நெக்ஸ்ட் டே April 30 மெசேஜ் கால் எதுவும் வரல. பட் 4300 rupees அடிச்சிட்டானுங்க. மறுபடியும் வோடஃபோன் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் போனால் எங்கள் அப்பா ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொன்னார். அப்பா ஃபோன் வாங்கி பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு ப்ரோ, டிராஃபிக் ரூல் வைலேஷன் வித் சலான் நம்பர். எங்க அப்பா தெரியாம அதை கிளிக் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்துச்சு ப்ரோ, எனக்கு ரெகுலரா வருது. நான் எனக்கு பண்ண என் ஃப்ரெண்டு, நீ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்திருந்தது. ஆனா ஏர்டெல்லே காட்டிடும், ஏர்டெல் ஸ்பாம் மெசேஜ்னு மேலேயே காட்டிடும். அது மெசேஜ்லேயே இருக்கும், அப்படியே டெலீட் தான், ஓப்பன் கூட பண்ணலாம் அந்த மெசேஜை. என் ஃப்ரெண்டுக்கு சமயம் வந்துச்சு, நீங்க வந்து வயலேட் பண்ணிட்டீங்க. பார்த்தா அவன் 15 நாளா மதுரையில இருக்கான். ஆமா, ஏன்னா நேத்து வண்டி இல்லாதவங்களுக்குலாம் வந்துச்சு ப்ரோ. உங்களை மாதிரி சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் டிராஃபிக் வயலேஷன். சூப்பரா. ஐயோ பைத்தியக்காரனுங்க ப்ரோ. அதுவும் நீங்க வந்து ஈசிஆர்ல போகும்போது உங்களுக்கு டிராஃபிக் வயலேட் பண்ணிருக்காடி. அங்க நான் சைக்கிள் தாண்டே இது வரைக்கும் போயிருக்கேன், வண்டியில போனதே இல்லடா அப்படின்னு. இங்க இருங்க ப்ரோ, சாம்சங் தான் பெட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான அந்த இதுல சொல்றாங்க, சாம்சங் ஆப்பிள் அந்த மாதிரி சொல்றாங்க, பிக்சல் அந்த மாதிரி. ஸோ 22K வந்து 8128 போட்டேன் ப்ரோ. மேட் அண்ட் டெலிவரி. ஆமா ஆமா, நாங்க ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பேஜ்ல போய் அதை பார்த்தா அதான் 22,000 இருக்கு. 25K மாத்திட்டான். எங்க அப்பா ஃபோன் கேன்சல் பண்ணிட்டாரு. 2K எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் எங்கள் அப்பாவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமில் காசு செலவு பண்ணுறதுல பிடிக்காது. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன் 22. ஓகே, அமேசானில் தான் நான் M56 டீல் போயிட்டு செம்ம கம்மியாக இருந்துச்சு. அதில் அங்கே தான் டீல் போயிட்டு 22 கீழே தான் கிடச்சிச்சு. அடுத்து விமல்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப்லோட் ஆப்பு பண்ணி இன்ஸ்டால் பண்ண கேட்ச் கிளியர் ஆகுது ப்ரோ ஐஃபோனில். ஆமாம், ஆஃப்லோட் ஆப் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணணும். ஆமாம் பண்ணுவோம். அந்த கேஷ் கிளியர் பண்ண முடியல நீங்கள்ல, தலைவலியா இருக்கு. அது வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணுமாமா. எதையுமே ஒரு பண்ண மாட்டானுங்க, எல்லாமே தலை சுற்றி இப்படிதான். அது ஈஸியாக இருந்தால் நம்ம அதை மதிக்க மாட்டோமா. யூடியூப் அப்லோட் பண்ணுவோம், அதில் நான் ஒன்றுமே வைக்கல. அவ்வளோ துமுறு இருக்கணும். யூடியூப்ல வேலை செஞ்சுட்டு யூடியூப் தூக்குறேன். என்னத்தான் வேலை செஞ்சாங்க. சரி, 3.2 GB போட்டிருக்கு. ப்ரீ இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன், எதுவும் மாறாது போலயே. வாயை கழுவுங்க, பாசிட்டிவாக அதை சொல்லுங்க. திரும்ப இன்ஸ்டால் ஆகுது. 3 GB 3.5 GB இருந்தது ப்ரோ. ஆமாம், திரும்ப இன்ஸ்டால் ஆகுது. கூடவே அந்த ஃபைல்லாம் கொண்டு வருமா. வாங்க, உங்களுக்காக தான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுனால உங்களுக்காக பழசெல்லாம் அப்படியே வச்சுருவோம்.
ஓகே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டான். உங்கள் ஒர்க் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால வெளில போயிட்டு. ஆமாம் ப்ரோ சூப்பர் இருக்காதா மாஸ் பக்கா ப்ரோ. 3.5 GB இருந்தது. 3.5 GB ஏதோ 300 இப்போ வந்து 567 MB ஆயிடுச்சு. ஓகே மக்களே, கேஷே கிளியர். அப்போ ஒரு தடவை ஆஃப்லோட் ஆப் கொடுக்கணும். iOS சிஸ்டம்ல தான் ஆஃப்லோட் இருக்கா ப்ரோ? யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்றதே தப்பு. இதுல ஐபோனோட ஆப் iOS iOS ஆஃப்லோட் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணு. தாராளம் பண்ணுங்க. சரி சிஸ்டம் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு 63 GB வச்சிருக்கேன். அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் உன் ஃபைலி அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டகரி ஒரே கேட்டகரியில் போடுது. சிஸ்டம் டேட்டா இன்க்ளூட்ஸ் கேட்சி லாக் அதர் ரிசோர்ஸ் கரண்ட்லி யூஸ்டு பை த சிஸ்டம். சரி ஆஃப்லோட் பண்ணுங்க. செட்டப் யுவர் நியூ ஐபோன் அப்படின்னு வரும். பண்ணதுக்கு அப்புறம் செட்டப் யுவர் நியூ ஐபோன் வருமா? அது வருத்தப்படுறது எல்லாமே வரும். வருத்தப்படுறதுக்கு இதுல ஒரு 10 போட்டோ இருக்கு, அவ்வளவுதான். குழந்தைங்களை எடுத்தது, வேற எதுவும் இல்ல. சரிங்க பாருங்க, இந்த ரெண்டு மட்டும் சேர்த்தாலே எவ்வளவு வருது பாருங்க. 85 GB. 85 GB சிஸ்டம்க்கும் டேட்டாவுக்கும் இருக்குங்க. நாங்க அதனால தான் ஓவர் அப்டேட் 20 GB கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓ இங்க பாருங்க ப்ரோ, இருக்கல ஹையஸ்ட் சிஸ்டம் டேட்டா வாயில வருதுடா நல்லா. 128 GB ஏன் நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு? 128 GB. எல்லாம் நேரம் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன் பாருங்க. தமாஸ் பாவியலா, என்னடா சைஸ் இது? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னா கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. என்னங்க How intelligent are you? Sorry, I can't understand. I mean, can you give me some good context in explaining this? What is context? YouTube link கொடுக்குது. நேரா வெப்புக்கு போயிடுச்சு. வெப்புக்கான கான்டெக்ஸ்ட் என்ன கிடைச்சிருச்சு. வாட் இஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு எடு. கேன் யூ கிவ் மீ a context? நீ சொன்னியே எவ்வளவு நேரம், அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுனா. இப்ப தெரியுதா எவ்வளவு இன்டெலிஜென்ட்னு? அதான் இப்ப பாத்தீங்களா, அதுக்காக தான் அவ்வளவு ஸ்டோரேஜ் எடுத்துறோம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குல்ல பின்னாடி. ஐயோ, எல்லாரும் கூட லிங்க்ல இருக்கும். மாமா இவன் பைத்தியம் நடிக்கிறான் அந்த மாதிரி தான். ஐயோ தேங்க்ஸ் ப்ரோ விமல்ராஜ் ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மக்கள் நிறைய பேர் வந்தப்ப ஆப்ல ஏதாவது கேட்ச்லாம் நிறைய இஷ்டத்துக்கு இருக்குன்னா ஆஃப்லோட் பண்ணி. ஐபோன்ல அது கொஞ்சம் தலைவலி. இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, விக்னேஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு macOS 25.5 26.5 ஏதோ அப்படி சொல்லியிருக்காரு போல. அப்டேட் பண்ண வேணாம், நெட்வொர்க் ஒர்க் ஆகல. செம ப்ரோ, இது டிஜிட்டல் வெல்பீயிங் உச்சகட்டம் போடு. இப்படிதான் மோட்டோக்கும் சொன்னாரு. இப்போ ஐபோனுக்கு அதே பிட்டு கரெக்ட் தானே ப்ரோ? மோட்டோ தான் நியூ ஐபோன், இது வந்து ஓல்டு ஐபோன். கரெக்டா இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, வாழ்க்கையில ரெண்டு இடத்துல தான் பக் இருக்கு. ஒன்னு பகோஎஸ், இன்னொன்னு ஹலோ ஓஎஸ். ஹலோ, அவ்வளோதான். சரி, 8 பேருக்கு சேம் ப்ராப்ளமா? சர்வீஸ் சென்டர்ல 8 பேர் போயிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு சியர்ஸ் மச்சான், நீ என்ன அப்டேட் பண்ணியா? நானும் அட பாவிகளா, இங்க இருங்களா, ரெடி பண்ண இவ்வளவு நேரம் பண்ணிட்டானுங்க ப்ரோ. அதை வந்திருக்கு, இதுக்கு ரெடி பண்றதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டானுங்க. ஸோ ப்ளீஸ் பண்ண வேணாம், வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஆனா இது 17 Pro Max அவரு. ஆமா, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ வரல. சரி ஓகே, சப்ஜெக்டிவ் போல. நமக்கு நீங்க பீட்டால இருக்கீங்க. நான் வந்து இப்போ ஸ்டேபிளுக்கு மாறிடுச்சு, பீட்டாவே இப்போ கிடையாது. இவர் போட்ட டைம்ல வந்து இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கலாம். பீட்டா நீங்க பீட்டால. ஆனா நம்மால என்ன பண்ணிருக்காரு அவரு? விவோ சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் வீக் புதுக்கோட்டையில ஐகோ சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணேன் ப்ரோ. ஐகோ Z9s டிஸ்பிளே சேஞ்ச் பண்றதுக்கு சர்வீஸ் சென்டர் போன உடனே 5 மினிட்ஸ்லயே நியூ டிஸ்பிளே புக் பண்ணிட்டாங்க. 3 days ஸ்டாக் வந்துடும், நேரில் வந்து 1 hourல கையோட மொபைலை சரி பண்ணி வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. ஓகே, டிவைஸ் தேவையில்லை, ப்ரீ அமௌண்ட் மட்டும் பே பண்ணா வேணாம்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, டிவைஸ் கமிட் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க நல்லவங்களா அப்படின்னு. 3 daysக்கு அப்புறமா கால் பண்ணா டிஸ்பிளே ரீச் ஆயிருச்சு. சர்வீஸ் சென்டர் போனேன், ஜஸ்ட் 40 மினிட்ஸ்ல நியூ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. டிஸ்பிளே பிரைஸ் 7249 வித் ஆல் சார்ஜஸ். சென்டர் ஃப்ரேமோட சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. நைஸ், நியூ மொபைல் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் டே கால் பண்ணி டிவைஸ் நல்லா இருக்கா, எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு கேட்டாங்க. என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சர்வீஸ் சென்டர். நீ நல்லா இருடா அப்படின்னு. என்ன சொல்ல வரீங்க? எங்க ஆள் பேட் மார்க் நீங்க அகைன்ஸ்டா வரீங்களா? பாத்துக்கோங்க, போடுறேன் நானு. வச்சிருக்கிறது ஓப்போ, விவோக்கு வந்து கை கழுவுறீங்க போய். அங்க தண்ணி அங்க தானே வருதுன்றது கேட்டா
ஓப்போல என்ன தண்ணி வராது, சாப்பிட்றதுக்கே கை கழுவுறதாங்க அது மேலாம். ஓப்போ நிலமா மோசமாக தான் இருக்கு. ஓகே, நம்மளால அதுக்கப்புறமா அதான் சொல்லி அதை பார்த்தோம்ல. ஆமாம், செந்தில் பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஃபோன் யூசர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் அப்டேட். என்னங்க இது அயன் பாக்ஸ் மாதிரி ஆயிருக்குன்னு போட்டிருக்காரு. அப்போ சுடரெல்லாம் செத்துருப்பானே நேரம். சுடர் வந்து இப்போ ஃபோனை வந்து தனியாக ஹீட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணிக்குள்ள வந்து ஜிப்லாக் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டால் அப்படியே ஹீட். வாட்டர் பேக்கில் தான் கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஃபோனை. ஜீவா என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ப்ரோ நத்திங் ஃபோன் 4A மே மந்த் அப்டேட்டில் கேமரா குவாலிட்டி டவுன். இன்னும் 4A சொன்னல, ஃபோனையே ரீசெட் பண்ணிட்டேன். நீங்கள் போட்டது ரிப்ளை போட்டிருந்தாரு. நீங்கள் அதுக்கப்புறம் கேமரா இப்போ ரீசெட் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஃபோனையே ரீசெட் பண்ணிட்டேன் போட்டிருக்காரு. நான் பிறந்ததுலேருந்தே ரெடியில் அப்படின்ற மாதிரி தான். சரி, அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ PS5ல ப்ராப்ளம். இந்த அஸ்வின் யார் தெரியுமா? அந்த ஹெட்ஃபோனு சோனி பிரச்சனையாச்சுன்னு சொல்லி ஒரு சைடு போனதுக்கு ரெண்டுமே மாற்ற சொன்னாங்களே, கோச்சிக்கிட்டாருன்னு சொன்னால அவர் வந்து இப்போ சோனியோட PS5 அவர் பிரச்சனை ஆயிடுச்சான். அதுக்கு என்ன போட்டிருக்கான்னு பாருங்க, அங்கே போய் PS5 வேறு வாங்க அப்படின்ட்டானா. சரிலாம் பண்ண முடியாது, வாரண்டி முடிஞ்சிருச்சுல, வேறு வாங்கிக்க அப்படின்ட்டான். இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது? ஹியர் பீப் சவுண்ட் when I turning on but no blue light. After few seconds shutting down process, blue light is clean. Fan runs, HDMI detect ஆகுது டிவியில், disk drive works between this process. Visited official authorized Sony service center. Paid ரிப்பேருக்கு வாரண்டி பீரியட் எக்ஸ்பயர் ஆனனால, பட் ஒன்லி ஒன் ஆப்ஷன் தே கேவ் ப்ரோ, நியூ யூனிட் வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃப் அப் டு 70%. ஆமாம், அப்போ நான் வந்து பழசை கொடுத்துட்டு 70% பே பண்ணால் புதுசு கொடுப்பாங்களாமா? 70% பே பண்ணுமா? ஆமாம், 70% பே பண்ணா. இல்லை யூனிட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பட் 70% ப்ரைஸ் ஐ ஹாவ் டு பே. ஆமாம், 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வச்சிருக்கீங்களா, அது ஸ்கிராப்புக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபர் பண்ணி வித்துருவோம் நாங்கள் வெளியில். எதுவுமே டெஸ்ட் பண்ணாமல் சொன்னாங்க ப்ரோ. ட்ரை டு டர்ன் இன் ஆனு. நான் சின்ன வயசுலேருந்து ட்ரீம் எனக்கு என்னென்னா PS5 இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சோனி சர்வீஸு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. இதுக்கு நீங்கள் பிராண்டுக்கு தான் முட்டு கொடுப்பீங்கன்னா ஐ டோன்ட் நீட் டு ஃபாலோ எனி லாங்கர் ஆஸ் ஐ ஆல்ரெடி கன்ஃபர்ஸ்ட் அபவுட் சேஞ்சிங் போத் சைட்ஸ் ஆஃப் XM5. பிராண்டுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அவர். ஏன் ப்ரோ நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது பிராண்டுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தான் வாரண்டியில் போட்டிருப்பானே அந்த நாய். பைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 months சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சட்டையை பிடிக்க முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ சர்வீஸே கொஞ்சம் லேட்டாக போய் கொடுத்தீங்கன்னா காசு பே பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரீ சர்வீஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, உன்னை யார் லேட்டாக வர சொன்னா அப்படின்றாங்க ப்ரோ. இல்லை அதான் மேட்டர்ன்ற. எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள தான் சேஃபாக வச்சுப்பாங்க. நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணி சொல்லல ப்ரோ, இப்படி தான் பண்ணுறாங்க. இது எப்போ பிரச்சனையாகும் தெரியுமா? நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வளைய ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க. இந்த வளைய ஸ்டேஷன் வந்து நான் வாங்கினேன்னா என்கிட்ட நீங்களும் இப்படி தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பிசினஸ் பண்ணும்போது நம்மள யாப்ட பேர் யாப்ட இடத்துல அடிப்பாங்க. ஆமா, நசிங்கி பிசிங்கி இருக்கிற நேரத்தில் எவனா வந்தானா நம்ம அவன் மேலே அந்த காண்டெல்லாம் காட்டிடுவோம். அதனால தான் அப்படி நடக்குது. இவங்களை சப்போர்ட் பண்ணி அதுக்காக கிடைக்க போகிறது இல்லை. இது எப்படி இருக்குன்னா AI+ வாங்கின பாவத்துக்கு அதுக்கு எப்படி நான் கமெண்ட் படிக்கணும் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, சம்பந்தமே இல்லை. அப்புறம் தேர்ட் பார்ட்டியில் கொடுத்தோன்னா சரி பண்ணி உடனே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா? சிம்பிளான ஒரு இஷ்யூவா. ஓகே, ராதர் சம்மன் ப்ரோ, இது என்னன்னா என்னது ராதர் சம்மன் ஃப்ரம் யுவர் டீம் சேயிங். நான் சொன்னேன்ல அவருக்கு ரிப்ளை பண்ணதுக்கு தான் அவர் சொல்லிடுறாரு. நம்ம டீம் பற்றி அவ்வளோ பேசுனீங்க ஆப் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, பட் நோ ஸ்பீச் when it comes to the other brands. அஸ்வின் ப்ரோ எந்த ஏரியான்னு சொல்லுங்க ப்ரோ. நான் அதுதான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஸ்டார்ட் அப் இஷ்யூ இதை அப்படியே விட்டால் ரிப்பேர்னு ஒன்றும் இருக்கிறது இல்லை ப்ரோ. இப்போ சிம்பிள் ப்ரோ, இதெல்லாம் விடுங்க. ஒரு ஃபோனில் வந்து சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறல, ஃபோன் ஆன்ல இருக்கு, சார்ஜ் போட்டால் ஏறல. அப்புறம் பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு சார்ஜ் ஏறுது. ஆனால் அது வந்து 45 வாட் சப்போர்ட் பண்ணுற ஃபோன் 10 வாட்டில் ஏறுது. அப்போ பிராண்ட் கிட்ட போய் கொடுத்தா போர்டு இஷ்யூ, போர்டு மாற்றம் பண்ணுவான். இவ்வளோதான் அவன் சொல்லுவான். ஏன் தெரியுமா? அவன் பொறுமையாக உட்காந்து மல்டிமீட்டர் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி இன்புட் எவ்வளோ வருதுன்னா செக் பண்ணுற அளவுக்குலாம் அவங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே அதெல்லாம் கொடுக்கல. சரியா? அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க் பண்ண காலங்கள் உண்டு. எப்படின்னா நோக்கியாலலாம் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சால்டர் ராட் எடுத்து ஆல்ரெடி சால்டர்டு போர்ட் அந்த போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டீசால்டர் மாதிரி பண்ணி போர்ட்டை வெளில எடுத்து வேற மைக்ரோ USB போர்ட் வச்சு திரும்ப சால்டர் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த மைக்ரோ USB போர்ட் மட்டும் போயிருக்கும். ஆமா. பட் அந்த பொறுமைலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது ஒரு நாளைக்கு 10 கம்ப்ளைண்ட்டுக்கு மேல வராது. முன்னெல்லாம் இப்பெல்லாம் வந்து 150 கம்ப்ளைண்ட் 200 கம்ப்ளைண்ட் வருது. இதெல்லாம் உட்காந்து யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க, பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு, சர்வீஸ் சென்டர்லயே ஆளுங்க அவ்வளவு பேர் உட்கார்றாங்க, டிஸ்போசபிள் இன்கம் அதிகமா. ஆமா, அப்படியே போட் போயிடுச்சா, சரி ப்ரோ அடுத்து என்ன மாடல் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்க அதிகமாயிட்டாங்க ப்ரோ. இதான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, 70% பே பண்ணுன்னு அந்த மாதிரி ஜோக் பண்ணிடுறாங்க.
ப்ரோ இதுல மட்டும் இல்ல ப்ரோ, டிஸ்பிளேக்கே நான் சொல்ல. இப்போ கிரீன் லைன் இஷ்யூக்கு வந்து Xiaomi 12 Pro நான் வச்சிருக்கேன். அதுல 2 கிரீன் லைன் இருக்கு. அதை நம்ம பீட்டர் ப்ரோட்ட கொடுத்து விட்டுருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா, யாரோ 10 லட்சமோ 20 லட்சமோ அந்த மிஷின், அதுல கரெக்டா என்ன பண்றாங்கன்னா, டிஸ்பிளே வெளில எடுத்து வச்சு அதுக்கு அந்த சால்டரிங் போன்ல ஜூம் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் சால்டர் அடிப்பாங்க. சோ இது 2 லைன் தான் இருக்குன்றனால அடிப்பாங்கன்னு வைங்களா, அடிச்சு ரெடி ஆயிடும். இப்போ கேள்வி என்ன, பிராண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுவானா? அதே மிஷின் வாங்கி அவனும் வைக்கலாம்ல. இங்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா, 2 லைன் இருக்கும்போது கேட்டா ஓகே சொல்றாங்க, ஒரு 5 லைன் வரைக்கும் கூட ஓகே சொல்றாங்க. லைன் ரொம்ப அதிகமாகும் போது என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணி ஃபிக்ஸே ஆனாலும் திரும்ப வரதுக்கான, இப்போ இதுக்கே திரும்ப வர பாசிபிலிட்டிஸ் உண்டு, அதுக்கு ஜெகஜோதியா உண்டு. ஆனா அதே இடத்துல வராது அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அதுதான் வந்து அதே இடத்துல சொன்னீங்களா? அதே இடத்துல வராதுன்னு நான் கேட்டேன் பீட்டர் ப்ரோ. நம்ம மைண்ட் தான் வேலை செய்யணும். சரி ப்ரோ, மார்க்கிங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்களா? மொத்த ஏரியாவுக்கும் திரும்ப ஒரு கோட்டிங் அடிக்க சொல்லுங்க. நீங்க என்ன சால்டர் பண்றீங்களோ டிஸ்பிளே பேனல்ல எல்லா அக்ராஸ் கீழ இருந்து அடிக்கிறீங்கன்னா அந்த லைன்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரிப்புக்கும் மொத்தமா அடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு எவ்வளவு சொல்லுங்க, அதுக்கு சேர்த்து வச்சு இப்போ எவ்வளவு ஆக போகுதுன்றது சொல்லுங்க. இப்போ நியாயமா பாருங்களேன், இந்த மாதிரியான ஒர்க் எப்படி திரும்ப இருக்கும். நீங்க 2 லைன் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, 40 லைன் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஒரு சில டைம்ல வந்து காஸ்ட் இன்வால்வ்டு கம்மியா தான் இருக்கும். ஆமா, அவங்களோட சர்வீஸ்க்கு தான் நம்ம பே பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா, மொத்த லைனுக்கும் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு திரும்ப வராது இல்லை? கரெக்ட் தான். இப்போ ஒரு இடத்துல வருது, அந்த இடத்துல மட்டும் சாலரி அடிக்கிறேங்க, ஒன்றும் சரியாயிடுது. அப்போ கம்ப்யூட்டர் சாலரி எனக்கு மொத்தமாக திரும்ப புது கோட்டிங் அடிங்க. ஆமாம், இன்னொரு 2-3 வருஷம் பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணலாம்ல. எனக்கு நான் தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த 2 பாயிண்ட்ல மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி திரும்ப அடிக்கிறீங்கன்னு வைப்போம். எல்லாத்தையுமே பேசாமல் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப முதல்லேருந்து அடிச்சு கொடுக்க முடியுமா? அதான் கேள்வி. அடிச்சு கொடுத்துட்டு அப்ப நம்ம மக்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் திரும்பியும் ஒரு 3 வருஷம் உழைக்கும்ல. கரெக்ட். ஏன்னா 4500 ரூபாய் கிட்ட பே பண்ண போறாங்க இந்த மாதிரி லைன் ஃபிக்ஸ் பண்றதுக்குலாம். ஆமா, அதுக்கு ஒரே பே பண்ணிட்டு போயிடுவாங்க. 5000 கேக்குறீங்களோ 6000 ரூபாய் கேக்குறீங்களோ, இப்போ டிஸ்பிளே மாத்த சொன்னா 20000 18000 வருது இந்த மாதிரி போனுக்கலாம். ஆமா, ஏன்னா AMOLED கர்வ் வேற. இப்போ 6000 ரூபாய் பே பண்றாங்கன்னு வைங்க, திரும்ப 3 வருஷம் ஒர்க் ஆகணும், அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் கேக்குறேன், வேற எந்த காரணமும் இல்ல. இதுக்கு மேல நான் என்னது காரணத்தை? கரெக்ட். சோ அதனால தான் ப்ரோ, நீங்க ஏதோ லிக்விட் மெட்டல் லீக் இருந்ததை கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா தேர்ட் பார்ட்டில. அதான் ப்ரோ, நாங்க இப்பயும் சொல்றோம் ப்ரோ, பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணிங்க ஒன்றும் கிடைக்காது. அது சோனிலாம் நாங்க என்ன வெங்காயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். இந்தியாலாம் இல்ல கூட இல்ல. சோனிக்கு முட்டு கொடுக்கணும்னா ஒரே ஆள் விக்கி தான். ஏன்னா அவர் தான் பிளே ஸ்டேஷன் வச்சிருக்காரு. அவர் தான் வந்து இது பண்ணுவாரு. ஸ்பைடர்மேன்ல இருந்து வருவான். ஆமா, இது எதை கேள்றானா இல்ல ஸ்பைடர்மேன் அப்படின்னு. ஸ்பைடர்மேன். ஆமா, அவன் பிளைண்டா ஸ்பைடர்மேன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவான். சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. சோ நாங்க சப்போர்ட்லாம் யாருக்கும் பண்ணல ப்ரோ. பண்றதுனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் எந்த யூஸும் இல்லை, உங்களுக்கும் எந்த யூஸும் இல்லை. அதுதான் ரூல்ஸ்னா அப்புறம் நம்ம எதுவும் பண்ணவே முடியாது ப்ரோ. ஏன்னா அவனுக்கு அதனால தான் அந்த டாக்குமெண்ட் படி அப்படின்னுவான். நம்ம எது போனாலுமே ஒரு லீகல் டேர்ம் வச்சிருப்பான். பாத்தீங்களா அதை? நீங்க படிச்சிங்களா எப்படி நீங்க வரலாம் அப்படின்னுவான். தெரியலடா, வந்துட்டேன் விட்டுரு ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ எல்லா பிராண்ட்ஸும் பண்றாங்க. சரியா, இதெல்லாம் விடுங்க. ரீசெண்டா அந்த டப் ஸ்டெப்ல ஒரு QR கொடுத்திருந்தான் டப்பாவுல. இதை ஸ்கேன் பண்ணா 3 மாசம் வாரண்டி தரேன்னு ஸ்கேன் பண்ணேன். நேரம் சும்மா அபவுட் பேஜுக்கு போகுது. டேய், ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லையாடா. லீஃப்னு ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணேன். இப்ப அவனுக்கு போயிடுச்சு. நமக்கு இதுக்கே வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதானே. ராப்டர் ட்ரிகர் ராப்டர் வாங்கிட்டு வாங்கி போனேன். அதுவே QR கோட் தான். ஸ்கேன் பண்ண உடனே அவன் வெப்சைட் போயிடுச்சு. எங்க வாங்குனீங்க, என்ன வாங்குனீங்க, இன்வாய்ஸ் நம்பர், அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல சில இடத்துல புரோக்கனா இருக்கு பாருங்க. அப்புறம் நான் இப்ப எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுவேன்? ஆமா, அவன் பேஜ்லயே வாரண்டிங்கிற ஒரு பேஜே காணும். பாவி வேணா ஏதாவது பிரச்சனையா, பிரச்சனை அதாவது ப்ராப்ளமா, ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன சர்வீஸ் புக் பண்றீங்களான்னு வருது. என்னது? ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன கேட்கறேன், நீ என்ன பேசுற? இப்படிதான் இருக்கு. சரி, சந்தோஷ் ப்ரோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐ பாட் GT70 5 days ago. லைட் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது ப்ரோ, 37 to 39 degrees ஈவன் வென் நைட் டைம். ஃபிளிப்கார்ட்ல ரிட்டர்ன் போட முடியல, செல் பண்ணிட்டு வேற மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. இந்த போன் அப்படிதான், நீங்க பவர் சேவர் மோட் போட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்க. திரும்ப வேற ஏதாவது அப்டேட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அந்த RAM எக்ஸ்பான்ஷன்லாம் ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்டோரேஜ் கொஞ்சம் RAM விட ஸ்லோவா இருக்கும் ப்ராசஸிங். ஸோ நீங்க RAM எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, அடுத்து வந்து ஜயத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் OnePlus Nord CE6. Previously I used Motorola G52. அது வந்து ஒரு 2.5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. It had a POLED display with really well calibrated colors. Overall viewing experience was amazing. Unfortunately it got green line issue. அதனால நான் வந்து CE6க்கு போயிட்டேன். அப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் OnePlusல வந்து நல்லா இருக்கு. Honestly disappointed with 2 things. First என்னன்னா, phone feels quite uncomfortable to hold. ஏன்னா வெயிட் வந்து 215 கிராம். அதுவும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா ஹெவியா. Nord 5க்கு எங்க போவாரு அவரு? Nord 5ல எவ்வளவு வெயிட்? பிக்கெஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா, display colors. Even on vivid mode, pro mode, the color does not feel natural or pleasing like a true OLED experience. Only the natural mode feels somewhat okay.
but I still does not match the quality of color calibration of the Motorola G52. I really miss the Motorola display experience. I wish OnePlus had better display calibration on this device. Is there any way to get better color calibration on the OnePlus CE6? Any அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு வெறும் ப்ளூ கிரீன் ரெட் எல்லாம் மாத்தினா ஏதாவது மாறுதா? அதெல்லாம் கேட்டு பார்க்கணும். அவர் அதை மாத்தணும். உள்ள போயிட்டு நம்ம மோட்டோ டிஸ்ப்ளே யூஸ் பண்ணாங்க, வேற எந்த டிஸ்ப்ளே வந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. எல்சிடிலயே மோட்டோ டிஸ்ப்ளே வந்து வைப்ரண்டா இருக்கும். நம்ம சிக்னேச்சர்ல எவ்வளவு வைப்ரண்டா இருந்துச்சு. நார்மல் வச்சா நல்லா நார்மலே வந்து நல்லா பஞ்சியா இருந்துச்சு. அந்த நாய் நேச்சுரல் வச்சதுக்கு வந்ததுங்க. நேச்சுரல். ஆமா, வச்சிட்டு நான் போட்டோ எடுத்துட்டு நான் என்ன நினைக்கிறேன், என்ன இது சூப்பரா இருக்கு அப்படின்னு. போட்டோ வைப்ரண்டா இருக்கு, என்ன பண்றது? பரத்திட்ட கேக்குறேன், நீ வைப்ரண்டா எடுக்குதுடா. நார்மலா தான் இருக்கும். அவன் வந்து என்னடா சோனில பாத்துட்டு டேய் நேச்சுரலா இருக்குடா. ஐயோ, டிஸ்ப்ளே அந்த காலிபரேஷன் அதுலயே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வேற இது போகும்போது ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியும். அந்த காலிபரேஷன் இதெல்லாம் சமச்சோக்கு ப்ரோ. அந்த அரசன்லாம் பார்த்தோம்னா அதுல வேற ரெட்டா தெரியுது. ஆமா, அதனால பஞ்சியா ரொம்ப பஞ்சியா இருக்கு. பிளாக்ஸும் நல்லா டீப்பா இருக்கும், அதெல்லாம் ஓகே. பேண்ட்ரோன் வேலிடேட்டட் டிஸ்ப்ளே, அதனால சரி. அடுத்து ஹரிபிரசாத், Motorola Edge 70 Fusion 1 month யூஸ் பண்றேன் ப்ரோ. பட் 826 32.5K க்கு ஆல் ஆடட் இன் EMI. ப்ரோஸ் வந்து can learn from the YouTube issues. YouTube issues I faced is the Flickr. It has been solved after update, but I can see Flickr in hyper smooth onல இருந்தா, but it was very minute. Then Jio network is slow on indoor, but neighboring getting good network indoor. Same Jio தான், ஆனா வேற மொபைல். I am playing daily BGMI COD mobile where wins meets one's human, one lag and high graphics. But BGMI does not have stable frame 90 to 120. But 60 னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. கேமிங் மொபைல் இது கிடையாது. ஆமா, சவுண்ட் இஸ் லோ. ஆஹா, இந்த சவுண்ட் லோ பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு போலயே. Dolby Atmos can't turn off. எல்லா போன்லயும் ப்ரோ மோட்டோரோலாலயே இந்த வால்யூம் கம்மியா தான் இருக்கு. full glue வாங்கிருக்காரு போல. ஆமா, அது not available. Okay, so these are all the issues I faced bro. I would say புது மாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ வந்து வேற எங்கேயாவது யூடியூப் சேனல்ல போய் பாத்துக்க கான் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்கங்கறாரு. These are all the issues I faced. I would say it is good battery. Battery வந்து 9 hours வருது. கேம், வீடியோ ஹை குவாலிட்டில எல்லாமே பண்ணா. லாக்லாம் பெருசா எதுவும் இல்ல. யூசேஜ் நல்ல ஆல் ரவுண்டர் தான், ஆனா பெஸ்ட் இல்ல. டச் அண்ட் ஹோல்டிங் ஃபீல்லாம் வந்து பெஸ்டா இருக்கு ப்ரோ, கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. I have been using Realme 6i இதுக்கு முன்னாடி 2020 ல இருந்து till previous month. This is a good upgrade அதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாஸ். அப்புறம் ஹாய் சிவப்ரான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. I wanted to give you a review and feedback of Sony WH-720N overhead headphones. Story began the purchase is that I bought here on the Samsung Tab S10 Lite as a gift. She really ஒரு வந்து வாங்கி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். So she really likes it and it's very useful for her on the online classes. Then I thought her headphones are probably one of the worst headphones I have ever bought her. I bought the Sony ZX series. The wired இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, for 1.2K. But after buying it I was not satisfied with the product. Even though my mom was satisfied. அம்மாக்கு வாங்கி கொடுத்திருக்காரு bro. After buying I kept telling her that I will buy her a better model. But she did not accept. So for Mother's Day gift பண்ணிருக்காரு WH-720N. Super headphone. After buying it for her I also used it for my work sometimes. I was very much impressed. I had bought the Samsung Buds Core. அது ஒரு தண்டம். Regretting. அது நான் நம்ம சேனல்ல வீடியோல நிரஞ்சன் போட்டுருப்பாரு. நிரஞ்சன் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வாங்கினா, அவனுக்கும் திருப்தியாவே இல்லை, அவனும் ஃபீல் பண்ணான். ஸோ டிசைடட் டு பையிங் பேர் டு மை செல்ஃப். ஐ பாட் போத் பேர்ஸ் ஃபார் 6900 each in Chroma T Nagar, which I got a good deal for the Amazon. Therefore almost 8K writing this comment. Pros வந்து என்ன ஃபிட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைட் வெயிட், கனெக்டிவிட்டி வெரி ஃபாஸ்ட்டு, கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குது, டுவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது, ஆடியோ குவாலிட்டி வெரி குட் ஃபார் மீ. ஆப் வந்து ஹெட்ஃபோன்ஸ்க்கு நல்லாவே வேலை செய்யுது, டிஃப்ரெண்ட் ப்ரீசெட்ஸ் நல்லா இருக்குது, ப்ரீசெட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ ஹேஸ் ஒயர்ட் ஆப்ஷனு, ஸோ பேட்டரி போனால் கூட நான் டக்குன்னு இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கால்ஸு, கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் அல்டிமேட்டாக இருக்குது. பட் ஸ்கோர் இப்போ கம்பேர் பண்ணும்போது பேட்டரி லைஃப் ஈவன் வித் ஏஎன்சி ஆன ஐ வாஸ் ஏபிள் டு யூஸ் ஃபார் 2 days வித்வுட் சார்ஜிங். பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது ப்ரோ, கப்ஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். ஹெட்பேண்ட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. நோ கான் ஃபார் மீ, தேங்க்ஸ் ப்ரோ, லவ் த கண்டென்ட், கீப் இட் அப். நல்ல ஹெட்ஃபோனுங்க அது. ஆனால் இதில் நீங்கள் அந்த சோனியில் எதிர்பார்க்குற அந்த ஹெவி பேஸ் இருக்காது, பட் ஆனால் நீங்கள் டியூன் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ்டாக பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு வெயிட் இல்லை ப்ரோ. அது ஜிம்மில் என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான், ஜிம்மில் ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு வாங்கினா சுத்தமாக வெயிட் இல்லை, தலையில் போட்டதே தெரில. அது சோனினாலே என்னென்னா ப்ரோ, இப்போதான் சோனிக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு, முட்டு கொடுக்காமே கொடுக்குறேன்னாங்க. நான் இப்போ அடுத்து அதான் சொல்ல வந்தேன். எப்படின்னா அதை சொல்ல வரல,
சோனி வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அப்புறமா வாயை பிளந்து ஓடியும் அப்படின்னு. சரி, ஆனால் சோனி வந்து ஒன்னே ஒன்று நாங்கள் வருத்தப்பட்டோங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு அந்த நெக் பேண்ட் ஒன்று இருக்கும் சோனியில், எப்படி ஒயர் தான் இருக்கும், நெக் பேண்ட் அந்த பேண்டே இருக்காது, ஒயர் மாதிரி வரும், 2 சைடும் கனெக்ட் ஆகி சுற்றி இப்படி வச்சுக்கலாம் கையில். ஓ ஓகே, அந்த பார்த்துருக்கேன். ஆனால் அது அவனுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைச்சது. சில சமயங்களில் சில ப்ராடக்ட் உழைக்குது, சில சமயங்களில் நாசமாக போயிருது. சாம்சங்ல லெவல் யூன்னு ஒன்று உண்டுங்க, 2 ஜென்ரேஷன் லெவல் யூவா. அது லெவல் யூ வந்து ப்ரோ அது 50 வருஷம் ஆனாலும் வேலை செய்யும். பிரச்சனை என்ன தெரியுமா, ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணி ஸ்வெட்ல எக்ஸ்போஸ் ஆகிட்டு இத்து போய் உடஞ்சிரும். ஆனா இந்த பட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும், நெக் பேண்ட் உடஞ்சிருக்கும். ஆமா, நிறைய பேருக்கு உடஞ்சி பார்த்துருக்கேன். அப்புறம் ஹரிகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ 1+15 hours ஐ எம் கெட்டிங் 14 hours ஸ்க்ரீன் ஆன் டைம். சரி, கோஆர்டினேட் சொல்லுங்க, இண்டு போடுறோம். ரைட்டு, 1.5 days சிங்கிள் சார்ஜில் 100%லேருந்து 1%. கால் ஆஃப் டியூட்டி வேறு விளாண்டுருக்காரு 1 hour, வெரி ஹை கிராஃபிக்ஸில், மேக்ஸிமம் FPS செட்டிங்ஸில் 1 hour. அந்த வேர்ல்ட் கிரிக்கெட்டா மில்கிங் தி ஸ்னாப் டிராகன் சிப்பு. பேலன்ஸ் நார்மல் யூசேஜ் தான் ப்ரோ. இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, த்ரெட்டு அண்ட் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, சார்ஜிங் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் என்வரன்மெண்ட் டெம்பரேச்சர்னு. அப்சல்யூட்லி கரெக்ட் ப்ரோ. பிகாஸ் இது வரைக்கும் செக் பண்ணும்போது 1 to 100% வந்து 1.4 hours ஆகும், 4-5 hours. பட் ரேபிட் சார்ஜிங் ஆஃப். பட் இந்த தடவை நான் ஃபோன் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். சார்ஜ் ஏறும்போது பக்கத்தில் டேபிள் ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் வச்சுருந்தேன், 1 or 2 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. எங்கால் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஆமா. மை ப்ரீவியஸ் மொபைல் வந்து Edge 40 Neo ப்ரோ, அதை கம்பேர் பண்ணும்போது இதில் எல்லாமே செம அப்கிரேட். ஆமா, ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நான் கூட 1+15 வாங்குறேன் போது செட் ஆகுமான்னு தெரியல, 3 years யூஸ் பண்ணிட்டு அப்புறமா சாம்சங் S சீரிஸ்க்கு அல்ட்ராக்கு போயிடலாமான்னு நினைச்சேன். பட் திஸ் மொபைல் சாட்டிஸ்ஃபைஸ் மீ. கேமரா செட் ஆகாதுன்னு நினைச்சேன், பட் கேமராவும் சாட்டிஸ்ஃபைஸ் மீ. டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம், சாம்பிள் போட்டுருந்தேன், நல்லா இருந்துச்சு. மெயின் சென்சார் சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, டெலிஃபோட்டோ கொடுத்துருந்துருக்கலாம், தட்ஸ் ஒன்லி திங். அப்புறமா இதுக்கு மேலே மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. மேபி கேமரா பெட்டராக இருந்திருக்கலாம் இன் சாம்சங். பட் 70Kக்கு சாம்சங் வாங்கியிருந்தா 10 years கூட யூஸ் பண்ணலாம், நோ சாஃப்ட்வேர் அப்டேட் ட்ராமாஸ். ஃபைனலி சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு ப்ரோ. 4 aspects எஸ்பெஷலி இன் கேமரா இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதான் ப்ரோ. இனி இந்த பட்ஜெட்டுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ திங்க் 90% ஆஃப் த யூசர்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டே எனாஃப்னு நினைக்கிறேன். கேமரான்னு 75Kக்கு வாங்கினவங்க எல்லாம் 1 monthக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 1 year பார்த்தா 100 photos கூட எடுத்துருக்க மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஐஃபோன் யூசர்ஸ் கேமரா ஃபோட்டோ ஐஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு வாங்குவாங்க. ஆனால் கேலரி ஓப்பன் பண்ணால் ஒரு 35 photos தான் இருக்குது. 2 years யூஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. மிஸ்டேக் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஃபுல் டிபெண்ட்ஸ் ஆன் மை சர்க்கிள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். ஆனால் ஆனந்தம் பார்த்தில்ல, நீங்கள் இவ்வளோ ஹெவி கேமர்னா நீங்கள் OnePlus தான் வாங்கணும். சாம்சங்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா வேஸ்ட் இது உங்களுக்கு. எனக்கு எப்படின்னா, சைனீஸ் ஃபோனில் வந்து எட்ஜ் கட்டிங் வந்து செம்ம அக்ரெசிவாக சூப்பராக. ஆமாம் கரெக்ட். ஆனால் ஐஃபோனில் என்னால் அதை எதிர்பார்க்க முடியல. ஆமாம், பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஓப்போ, விவோலாம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தெளிவாக காட்டுறான். ஆமாம், மாசாக எடுக்கிறான். பிக்சரில் இன்னும் அது ஃபிக்ஸ் ஆகலை, முடியெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்ருவோம். நான் இதில் வந்து சும்மா குழந்தைங்களை ஃபோட்டோ எடுத்தேன், அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. படுத்துக்கேன், கௌதம் ப்ரோட ரியாக்ஷன் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா என் பசங்கன்னா நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஆமாம், என் பசங்க இல்லை அதில். அதனால் என்னென்ன ஸ்டார்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுங்க. ஐஃபோனில் எடுத்த போர்ட்ரேட் தான் நல்லா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த இது தெரியும். அதாவது டீடைல் வந்து ஃபேஸ் டீடைல்லாம் பயங்கரம். எனக்கு லிட்டரலாக ரொம்ப நேச்சுரலாக தெரியுது ப்ரோ. அதான் நேச்சுரல் தான். எனக்கு என்ன பிடிக்கலன்னா, பின்னாடி இருக்கிற ஒயர். ஆமாம், அந்த ஒயர் வந்து தெரிஞ்சது தான். அதுக்கு ஒரு அல்காரிதம் ரன் பண்ணியிருக்கோங்க நாங்கள். ஆமாம், ஆனால் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஆமாம் செம ஃபாஸ்ட்டு. என்ன சிப்பு உள்ள ப்ரோ? நான் 8 Gen 5 பார்க்குறேன், 9500 பார்க்குறேன், அதுலேயே ப்ராசஸ் ஆகுது ப்ரோ. கேலரி போய். ஆமாம், இதில் இவங்களுக்கு அல்காரிதம் வேற மாதிரி இருக்கு. எடுத்து ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர் எல்லாமே ஒரே இது இல்லை, 2 ஒன்று சேர்ந்தது. அதேதான் அந்த பாட்டு இல்லை, நல்லா அதெல்லாம் வந்து வேற லெவல். அதுதான் அவனோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் அன்பீட்டபிள். இவன் கொஞ்சம் நல்ல பையன் தாங்க. ஆமாம், எனக்கு வந்து பார்ப்போம் 18 சீரிஸ்னு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ். ஆஃப்டர் 2 years ஒரு நல்ல ப்ரோ சீரிஸ் ஃபோன். ஏன்னா 14 ப்ரோ செம ஹிட். ஆமாம், அதான் 14 ப்ரோ 14 ப்ரோ செம ஹிட். அதுக்கப்புறம் நேரா இங்கே வந்திருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பேட்டரி வந்து ஸ்டில் 13 சீரிஸும் இந்த 17 சீரிஸும் பேட்டரி நல்லா இருக்கு. நடுவில் அந்த மூணுமே அடி. 13 சீரிஸ் செம ஹிட், 14 சீரிஸும் ஹிட் ப்ரோ. 14 ஆனா பேட்டரி அந்த அளவுக்கு இல்ல. 13 ஆக்சுவலா 13 சீரிஸ்ல பேட்டரி சூப்பரா இருக்கு. ப்ரோ மேக்ஸ் கொடூரமான பேட்டரி லைஃப். அதுக்கு முன்னாடி 11 ப்ரோ மேக்ஸ் கொடூரமான பேட்டரி லைஃப். இப்போ ஆக்சுவலா 13 ப்ரோ மேக்ஸ் வந்து கிடைக்குது ப்ரோ. எனக்கு மைண்ட்ல என்ன ஒரே ஒரு பெயின்னா, ப்ரோமோஷன் டிஸ்ப்ளே கிடைச்சிரும். இங்க பாருங்க, இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கிடைக்கும். இது எனக்கு பழகிருச்சு இப்போ யூஸ் பண்ணி. எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இல்லாம யூஸ் பண்ண முடியாத ப்ரோ நீங்க கேட்கலாம். நியாயமா பார்த்தா என்ன ஆயிடுதுன்னா, சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல
ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து வால்பேப்பர் எப்பயுமே காட்டுன்னு எல்டிபிஓல சொன்னா ஆமா பவர் கன்சம்ஷன் அதிகமாகும் காட்டுது. ஆமா பட் இதுல அசால்ட் ப்ரோ. எவ்வளவு நாளா நான் வந்து 14 Pro Max அப்படி அத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே இவன் தானே. இது வந்து அதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணவே பண்ணிடுவான். கிரேசி. SRH வந்து 47 ரன்னாங்க. அழகா இங்கே வந்துரும் எல்லாமே. இது என்னைக்கு ஷூட் பண்றான்னா வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி மங்களம் பொங்க. ஆமா இந்த ஆளு திரும்பியும் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாப்ல என்ன? ஓ ஒரு அப்படி அப்படி அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரா? டிராவிஸ் ஹெட் வராரு அடிக்கிறாரு. டிராவிஸ் ஹெட் வேற லீக்ல இருந்தாரு. டேபிளை பொறுத்த வரைக்கும் ஓ ஆர்சிபி வர்சஸ் SRH. ஆமா பயங்கரமான மேட்சா இருக்கும் போல இது. HRS இதுல யார் அடிச்சுக்கிட்டு எப்படி வெளில வராங்கன்னு தெரியல. நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தன் 7வது பிளேஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அது அவ்வளவுதான். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆமா உனக்கு மண்டையில பிரச்சனை அப்படி சொல்லாத. அதேதான். இதுல வேற என்னென்னலாம் போட்டிருந்தாங்க தெரியுமா மெசேஜ். ருத்ராஜ் சொல்றாரு அடுத்த சீசன்ல மாசா வரும் அப்படின்னு. இப்படிதான் போனதுன்னு சொன்னேன். ஆனா கரெக்ட் தானே ப்ரோ. போனது 10th பிளேஸ், இந்த 7th. இம்ப்ரூவ்மெண்ட், வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா நெக்ஸ்ட் டைம் வந்து 5வது பிளேஸ், 4th பிளே ஆஃப் போயிடலாம். இல்ல 3 பிளேஸ் 5வது பிளேஸ் தான் வருவாங்க, பிளே ஆஃப் போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்த தடவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போவாங்க. நிறைய பேர் திட்டி இருந்தாங்க ப்ரோ. என்ன நான் ஃபாலோ பண்ணல. இல்ல இப்போ என்ன பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து பிளேயர்ஸ், பழைய பிளேயர்ஸ் அவங்க வந்து விமர்சனம் கொடுக்குறாங்க. ஏன் இப்படி ஆச்சுன்னு. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, கார்த்திக் சர்மான்னு ஒரு பையனையும் அப்புறம் இன்னொரு பையனையும் வந்து ஆளுக்கு 14 crores 15 crores அது கொடுத்துட்டாங்களாம். ஆமா ஜோக் என்னன்னா கேஎல் ராகுலுக்கு 13 லட்சம் வரைக்கும் போயிட்டு நிறுத்திட்டாங்களாம். அவன் 14 லட்சம் ரூபாய்க்கு தான் அடுத்த டீமுக்கே போயிருக்கான். 14 கோடி அதான் 13 கோடிக்கு போய் ஒரு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்தா அவ்வளோ ஒரு சூப்பர் பிளேயர் கிடைச்சிருப்பானே. சிஎஸ்கேக்கு எவ்வளவு சூப்பர் ஃபிட்டா அசிங்கமா திட்டி வச்சிருந்தாங்க. உண்மையிலே கேட்டிருந்தாங்க. ஃபார்மே இல்லாதவனுக்கு 14 கோடி கொடுத்துட்டு இந்த பசங்க ஆடுவாங்களானே தெரியாது ப்ரோ. வந்து ரெகக்னைஸ் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணும் நடக்கலையே. அது லாஸ் ஆஃப் வாட். இப்ப டீமே லாஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்குது வெளியில. சரி விடுங்க ப்ரோ, நல்லது தானே. ஐபிஎல் கிராஜுவலா அழிஞ்சிரும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. கிரிக்கெட்டே அழிஞ்சதுன்னா இன்னும் நாடு முன்னேறும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏன்னா நான் ஒரு இது சும்மா சர்வே மாதிரி பார்த்தேங்க. நம்ம ஒரு வீடியோல கூட பேசிருப்போம்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ்ல ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு, யாருமே இல்ல. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எல்லாம் கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு. அங்கேயும் வந்து இப்ப முன்ன மாதிரி எல்லாம் கிரிக்கெட் இல்ல. பங்களாதேஷ்ல கன்ஃபியூஷன். அடுத்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் டீம் இருக்கு, பேஷன் இருக்கு, ஆனா அங்கேயும் வியூவர்ஸ் இல்ல. அதனாலதான் பிக் பேஷ் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்குதாமே. பார்த்தா நீங்க போட்டிருந்தீங்க. எனக்கு அதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு இருந்தது. ஏன்னா பாக்குறதுக்கு இங்க தான் இருக்காங்க எல்லாரும். ஆமா, ஏன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்தியால தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் லைட்டா வைப் ஆஃப் ஆகும். ஏன்னா டெஸ்ட் மேட்சையும் ஓடியையும் பாக்குற பொறுமை இல்லையா. ஆமா, இப்போ ஆல்ரெடி T20 பாக்குற பொறுமையும் இல்லையா. அடுத்து 10 ஓவர் மேட்ச், அப்புறம் 5 ஓவர் மேட்ச் ஆயிடும். அப்படி போக போக நம்ம ஹிட் விக்கெட் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி 3 ஓவர் மேட்ச், 3 ஓவருக்கு 10 பிளேயர் ஆட முடியும். சூப்பரா இருக்கும். வாங்க ஒரே ஓவர்ல 6 விக்கெட் எடுப்பேன். அதனால என்ன ஆகுதுன்னா இது விளங்காது. இப்படியே போச்சுன்னா அழிஞ்சிரும். ஸோ ஏதாவது இவங்க வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, இந்த கேமுக்குன்னு ஒரு நேச்சர் உண்டாங்க. அந்த நேச்சரை நம்ம ஸ்பாயில் பண்ணோமா, அழிஞ்சு போச்சு. சரி, அடுத்து ஹரிஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவன் ஐ எம் கரண்ட்லி யூசிங் மோட்டோ 70 ஃபியூஷன். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஆர்மி ராஜஸ்தான். நவ் கரண்ட்லி டெம்பரேச்சர் இஸ் 48. ஆனா திஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் அண்ணா, சீரியஸ்லி இட்ஸ் குட் அண்ட் ஐ டிட் நாட் ஃபீல் ஓவர் ஹீட் ஆர் லேக் இஷ்யூ. எட்ஜ் 70 ஃபியூஷன் அது வந்து இத்தனைக்கும் 7th Gen 3 7000 mAh. இது மாதிரி தான 70 ஃபியூஷன் ஒருத்தர் போட்டிருந்தாரு ரிவ்யூ. டெம்பர் கிளாஸ் ஃபுல் கிடைக்கல அப்படின்ட்டு போட்டிருந்தாருல. அது மட்டும் இல்லை, இது வந்து அதான் 7000 mAh பேட்டரியோட. ஆமா, எட்ஜ் 70 வந்து தின்னா இருக்குங்க. இது அப்படி கிடையாது. ஃபியூஷன் பெரிய பேட்டரி. இது 7th Gen 4 7 Gen 4 இல்லாட்டி இப்படி 70 ஃபியூஷன் வந்து 7S தான் நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா குறுக்கால ஓடி 7400 சார் அப்படின்னுமா. இல்ல என்னடா சொல்ற அப்படி. ஏன்னா அது 7 Gen 4 ப்ரோ. மீடியாடெக் நினைக்கிறேன் ப்ரோ. மீடியாடெக் 83 83லாம் இல்ல ப்ரோ. 7 Gen 4 தான் கரெக்ட். ஏன்னா எட்ஜ் 77 Gen 4. அதனால தான் கேட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக். போடு 6Aக்கு லாங் டர்ம் ரிவ்யூவா? உங்களை மாதிரி தான் நோக்கியா என்னென்னமோ ஃபோன்ல யூஸ் பண்ணியிருக்காரு மனுஷன். தேவராஜ் என்ன போட்டிருக்காருன்னா, ஓல்டு மொபைல் ஹிஸ்ட்ரி நோக்கியா 6600, கார்பன் A10 worst phone till date, Nokia 6.1 plus had to change due to my friend broke my phone while ordering in KFC. Still I'm angry with him. அருவாளோட வெயிட் பண்றாரு. ஆமா, 6A வந்து 2022ல வாங்கியிருக்காரு.
நம்ம வீடியோ பார்த்துட்டு தான். ஐ டோன்ட் நோ யூஸ் மை ஃபோன் ஃபார் கேமிங். ஐ டோன்ட் யூஸ் மை ஃபோன் ஃபார் கேமிங். ஒன்லி யூஸ் வந்து ஃபோன் கால், ப்ரௌசிங், சோஷியல் மீடியா, இதெல்லாம் தான். இது புக் படிக்கிறது, PDF. சூப்பர். அட்வான்டேஜ் க்ளீன் UI ப்ரோ, எந்த பிளாட் வரும் இல்லை. பிக்சல் நேம் தான் ப்ரோ, டியூ டு ஓல்டு Nexus 5 ஃபோனு விச் மை ஃப்ரெண்ட் ஹேட் டியூரிங் காலேஜ் டேஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் ஐ ஹவ் கம் அக்ராஸ் டில் டேட். It outperformed iPhone like piece of cake. Installed and played all the games from Play Store at that time. I used that phone more than he ever did. Performance still no lag because of the phone performance. Very much satisfied. My Nokia 6.1 Plus was slowing down, lagging after 3 years. Camera decent. After software update performance still same, no lag, stuttering bro. இதுதான் ப்ரோ நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிக்சலில் வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். ஆமாம். 6 ப்ரோவும் பார்த்தேன். ஆனால் ப்ரில்லியண்டாக பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா, 12/128. எஸ், ப்ரோ மாடல். ஆமாம். 6 ப்ரோ வந்து 12/128, 7 ப்ரோ 12/128. ஆமாம். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, ஆஃப்டர் சாஃப்ட்வேர் அப்டேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கு. காம்பேக்ட் கம்பேர் டு நியூ மாடல்ஸு, பட் நாட் ஆஸ் காம்பேக்டாக அதான் நோக்கியா 6.1 ப்ளஸ் இன்னும் காம்பேக்ட். கால் கிளாரிட்டி ரியலி குட் ப்ரோ வைல் ட்ராவலிங் அண்ட் லவுட் என்வரன்மெண்ட். பேட்டரி அப்டேட்டு SOT 5 to 6 hours வருது ப்ரோ. இத்தனை அப்டேட்டுக்கு அப்புறமாவும் ஜஸ்ட் கால்ஸ் அலோன், வெப் ப்ரௌசிங் 8 to 10 hours. ஓ 8 to 10 hours வருமா? பேட்டரி யூசிங் அடாப்டிவ் சார்ஜிங் மோடு, பேட்டரி சேவர் ஃப்ரம் டிஃபால்ட் செட்டிங்ஸ். பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட் டன் அண்டர் பிக்சல் ப்ரோக்ராம். கூகுள் பிக்சல் சர்வீஸ் சென்டர் அண்ட் கஸ்டமர் கேர், F1 மொபைல் சர்வீஸ் சென்டர் சென்னை. நோ 3.5mm ஜாக்கு. ஐ நோ திஸ் வைல் பையிங் இட் செல்ஃப். லுக்ஸ் அண்ட் பெசல் சைஸு, யூசபிலிட்டி, ஹாப்டிக்ஸ் ஓகே. பாட் டியூ 3 years of software and 5 years of security update. My thought is if company is giving 5 years security update, the phone will surely work for at least 5 years. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. 3 years இருந்ததுல திடீர்னு பார்த்தா 10 சார் இவன் ஓன்ல 6க்கும் 7க்கும் 5 years மாற்றிட்டான். மேஜர் அப்டேட். இப்போ 5வது வருஷம் அப்டேட் தான் Android 17 Pixel 6 சீரிஸ்க்கு. டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்பிளே குவாலிட்டி கம்பேர்ட் டு Nokia 6.1 Plus. 6.1 Plus இத்தனைக்கும் LCD, ஆனால் நல்லாயிருக்கும். ஆமாம். எல்லோ ஃப்ளாஷ் லைட் அண்ட் நாட் பவர்ஃபுல்லு. பவர் சார்ஜர் அடாப்டர் வந்து லூஸாக இருக்குது ஃபார் த பாஸ்ட் 6 months. அப்புறம் ஸ்லோ சார்ஜிங்கு 2 hours தான் ஆகுது. 2.5 years வரைக்கும் கூட ஆகுது. யூஸிங் Xiaomi 33 watt சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாரு அதோட கேபிளோட. டோன்ட் நோ ஒய் இட்ஸ் ஹீட்டிங் சம்டைம். மை யூசேஜ் ChatGPT, யூடியூப் மியூசிக், அக்கேஷனலி Instagram. ஆஃப்டர் யூசேஜ் அன்இன்ஸ்டால் த ஆப். ஓ இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு அன்இன்ஸ்டால். ஐயா, SIM signal problem while traveling, heating most of the time. Airtel SIM. Music quality from Bluetooth is okay, 3.5 out of 5. Not up to mark of Xiaomi Note 9 Pro or OnePlus 12R. My reference device for music. Phone temperature rising while charging. While speaking call long duration, more than 30 minutes. Mobile hotspot while traveling just inside my pocket but seeing your videos. Changed to 4G mode. Now battery life is okay and heating also reduced drastically. Heating mind of its own. ஹீட்டிங் டோன்ட் நோ வை. ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அண்ட் அது ஏன்னு தெரில. கால் குவாலிட்டி லவுட் ஸ்பீக்கர் மோடில் ரொம்பவே புவராக இருக்குது. ஃபேன் சவுண்ட் ப்ரெசன்ட் அண்ட் சம் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த ஃபோன். ஆஃப்டர் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் வாஸ் ஃபைன் ஃபார் சம் டேஸ், அகெயின் பேக் டு ஒர்க். ஸோ ஸ்டார்டட் யூசிங் TWS OnePlus Nord Buds 3 Pro after seeing your review. Fully satisfied with the product. I don't know about this problem present in my particular device. All 6 earpiece volume during normal call can't be reduced. ஆல் டைம் ஃபுல் கெட்ஸ் அனாய்டு டியூரிங் கால் ட்ராவல் டைமில் சைலண்ட் ரூம்லலாம் இருந்தால் நல்லா கலகலான்னு கேட்குது போல சத்தமாக. ஓகே, ஒரே எம்பாரசிங் மூமெண்ட் ஆகிடுது அப்படின்ற கன்க்ளூஷன். கூகுள் ஃபோன் ஹேஸ் இம்ப்ரெஸ்ட் மீ இன் லேக் ஃப்ரீ அண்ட் ஷட்டர் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ். பட்டர் ஸ்மூத் ஆப்ரேட்டிங் டிவைஸ். பிளானிங் டு கீப் த டிவைஸ் ஆஸ் லாங் as possible. ஐ டோன்ட் திங்க் த ஃபோன் வில் டை எனி டைம் சூன். அதான் பேட்டரி ரீப்ளேஸ் வேறு பண்ணிட்டாரு ப்ரோக்ராமில் ஃப்ரீயா. ஸோ 2027க்குள்ளே இது எதுவும் ஆகாது. செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இதை முடிப்போம் அப்படிங்கிற. It's does everything I need from a phone but excels in many areas. Excels in irritating me in many areas. அதுவும் பண்ணுது. My expectation for the next phone வந்து என்னன்னா காம்பேக்ட் ஃபோனு, லைட் வெயிட், குட் லுக்கிங் ஃபோனு, வெரி குட் டிஸ்பிளே கிளாரிட்டி, லேக் ஃப்ரீ, ஷட்டர் ஃப்ரீ, லைக் பிக்சல் ஃபோன். 10 வாங்கிருங்க. ஆமாம், அடுத்து அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லை 11 வாங்கிருங்க. நீங்கள் மாற்றும் போது 11 வந்துருச்சுன்னா 11 வாங்கிருங்க. ப்ளூடூத்தில் ஆடியோ நல்லா தான் ப்ரோ இருக்குது 10 ஆமாம், ஏன்னா 10 இப்போ அந்த சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டா 30 வாட்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் 10 வந்து அவர் வந்து 2 மணி நேரம் சார்ஜிக்கே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நம்மளால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 4 மணி நேரம், 3 hours 56 minutes, 13 to 100%. இது எதில் போடும்போது ப்ரோ இப்படியாச்சு? 65 வாட் சார்ஜர். இவனோட ஓன் போட்டால் அது வரலாம். அப்போ கூட என்ன ஆகணும், 3 மணி நேரமாக தான் ஆகும். இது 3.25 மணி நேரம் ஆயிருக்கு இல்லையா? 3 மணி நேரம் 56. ஏன்னா இது 6300 mAh. ஆனால் பேட்டரி சாகவே சாகாது. அதுதான் ஸ்டாண்ட் பை கட்டேன். எவ்வளோ ப்ரோ? 4 நாள். ஐயோ, நீங்கள் சிம்லாம் போட்டு யூஸ் பண்ணாலும். ஆமாம், அதான் சிம் தான் போட்டிருக்கேன். அதான் சொல்கிறேன், சாக்கு போய் தான் ஹவுஸு. 3 days 4 hours ஆஃப் டைம், ஸ்க்ரீன் ஆன் டைம் 13 hours.
பேட்டரி ட்ரெயினே அவ்வளோ 13.5 ஹவர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம்ங்க 3.25 நாளுங்க. 50% பேட்டரி 57 இருக்கும்போது எவ்வளோ பாருங்க, அப்பயே 2 நாள் தாண்டிடுச்சு. 57 தான் இருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்பயே 6 மணி நேரம். 6.5 மணி நேரம். ஆமா, அதான் இது இந்த அதுக்கு தான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் ப்ரோ. செகண்டரி டிவைஸ், ஹாட்ஸ்பாட் டிவைஸ், ஆமா, எல்டர்ஸ்க்கு அதுக்கு தான் செட் ஆகும். ரைட், அப்போ உங்களுக்கு அது நல்லா இருக்கும் ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய் பை. பரட்டா.